ஓம் 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 கம் கணபதியே நமः. ஓம் சம் சரஸ்வத்யே நமः. ஓம் கம் குருभ्यो நமः. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமः. ஓம் பிரசீதி விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீதி விஸ்வேஸ்வரி வேதரூபிணி प्रसीद मायामि मंत्र विग्रहे प्रसीद सर्वेश्वर सर्वरूपिणी ओम शांति 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 आनो भद्राः कृतवो इन्दु विश्वतः यदा यदा हि साधूनां दुःखं भवति दानवः तदा तेषां च रक्षार्थं देहं सन्धारयाम्यहम् अरूपायाश्च मे रूपा जन्मायाश्च जन्म च सुराणां रक्षणार्थाय विद्धि दैत्यविनिश्चितम् ओम ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती हिता बलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति दुर्गे स्मृता हरति वीर्यमशेषजन्तोः स्वस्ति हि स्मृता मतिमतीव शुभां दधासि दारिद्र्यदुःखभयकारिणि त्वदन्या सर्वोपकारकरणाय सदार्थचित्ता सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरि नारायणि नमोऽस्तुते शरणागतदीनार्थपरित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहिनो देवि दुर्गे देवि नमोऽस्तुते सर्वबाधा प्रशमनं त्रैलोक्यस्सागिलेश्वरी एवमेव त्वया कार्यम् अस्मद्वैरिविनाशनं रोगान्नशेषानवहंसि दुष्टाः दुष्टादुकामान् सकलानभीष्टान् त्वामाश्रितानां न विभन्नराणां त्वामाश्रिताह्याश्रयतां प्रयान्ति ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் மகா குருக்களினுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது தேவி மகாத்மன் என்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோமே வாஜி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மா இது நவாங்கம் சாப்டர்ல 8வது அங்கமான தியானம் அப்படிங்கிறதான தத்துவம் என்ன சொல்லி கொடுக்கறது. இந்த தியானத்துல பராசக்தியை எப்படியெல்லாம் எந்தெந்த உருவங்களில் எல்லாம் ஒரு மனிதன் மனசுக்குள்ள ஸ்மரண பண்ணி பார்க்க வேண்டும் அல்லது கண் திறந்து வெளியே ஸ்மரண பண்ணி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதான தத்துவத்தை தான் தியானத்தில் சொல்கிறார்கள். 27வது ஸ்லோகத்துல அச்சலாம் ஸ்ரீயமாப்னோதி சர்வவியாதி விநாசனம் அந்தே சொர்க்கஞ்ச மோக்ஷஞ்ச சத்தியமேவ ந சம்சயா. நிரந்தரமான ஸ்ரேயஸ் உண்டாகும், அச்சஞ்சலமானது ஸ்திரமான ஸ்ரேயஸ் உண்டாகிறது. ஒரு சில பேருக்கு இந்த ஒரு மனுஷ ஆயுசுக்கு 120 வயசு, அதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நட்சத்திரங்களில் பிறப்பார்கள். பிறந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய நட்சத்திராதிபதிகளுடைய திசாகாலங்கள் வரும். அதில் புக்தி, சித்திரம், அந்தரம், சூக்ஷ்மம், பிராணம் அப்படின்னு 5 விதமான ஸ்திதிகதிகள் ஒரு வாழ்க்கையில் உண்டாகும். எல்லாருக்கும் தெரியும், பொதுவாகவே ஜோதிஷ சாஸ்திரத்தில் ஞானம் இருந்தால் இல்லாட்டாலும் சுக்கிரதசை ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பொதுவான அபிப்பிராயம் உண்டு. எல்லாருக்கும் சுக்கிரதசை நல்லா இல்லாமல் இருக்காது. சுக்கிரதசையில நிறைய தூர்த்தடிக்கிறதுக்கும் துஷ்ட விசாரங்களையும் துஷ்ட கிரியைகளையும் செய்யறதுக்குள்ளதான சான்சஸும் நிறைய அதிகமாக கிடைக்கும். டெம்பரரியாக அது ஒரு சுகத்தை கொடுத்தாலும் லாங்கர் லைஃப்ல ரொம்ப பெரிய ஆபத்துக்களை உருவாக்கும். பொதுவாக 5, 9 பாவாதிபதிகளுடைய திசை நல்லாவே இருக்கும், அந்த நாட்கள் நன்னாக இருக்கும். அவர்களுடைய திசா, புக்தி, அந்தரம், சித்திரம், சூக்ஷ்மம், பிராணம் போன்ற நாட்கள் எல்லாமே நல்லாக அமையும். பொதுவாக அதிலே மாற்றம் வரும். 6, 8 பாவாதிபதி, 12 பாவாதிபதி எல்லாம் சேர்ந்து அதை கெடுத்துட்டாளானா பண்ண முடியாது இந்த திசையினாலையும். இங்க எப்படின்னா, அம்பாளுடைய திருநாமங்களை சொல்ல சொல்ல சக்தியினுடைய திரு உருவங்களை மனசில் தியானம் செஞ்சு பார்க்க பார்க்க அவர்களுக்கு அச்சலாம் ஸ்ரீயமாப்னோதி சலனமில்லாத ஸ்ரேயஸும் ஐஸ்வர்யத்தையும் நிச்சயமாக அம்பாள் அருள்கிறாள். அதை அனுபவிக்கக்கூடியதான ஒரு பாக்கியம் கிடைக்கிறது அவனுக்கு. சர்வவியாதி விநாசனம், எல்லா விதமான வியாதிகளையும் நாசம் செய்யக்கூடியவள், இல்லாமல் செய்யக்கூடியவள். அந்தே சொர்க்கஞ்ச கடைசியில சொர்க்கத்தையும் சொர்க்கத்தில் சுகபோகங்களில் அனுபவித்த பிறகு மோட்சத்தையும், மோக்ஷஞ்சா சத்தியமேவ சம்சயா. இதுல எந்த விதமான சந்தேகம் தேவையில்லை, சத்தியமாகவே நடக்கும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அப்படின்னு அர்த்தம். இப்ப அம்பாளை கூப்பிட்டா மட்டும்தான் இந்த யோகம் கிடைக்குமா? அப்படி இல்லாத அர்த்தம். தெய்வங்கள் பலதுண்டு, இறைவன் ஒருவன் தான். அதனால ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அவர்களுடைய லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம் அப்படின்னு 5 கிருத்தியங்கள் தான் ஒரு இறைவனுடைய கர்மம். மனிதர்களுக்கு ஜாகிர, சொப்ன, சுஷுப்தா, துர்யா, துர்யாதீதா அப்படிங்கிறதான் 5 அவஸ்தைகள். இதுல காம்பினேஷன் ஆஃப் வரங்களை கொடுக்கறதுக்குள்ளதான, ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியதான தகுதி
ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உண்டு. தெய்வங்களுக்கும் கெப்பாசிட்டி இருக்கு. அவங்க எவ்வளவு தபம் பண்ணியிருக்கா, அவங்களுக்கு எவ்வளவு திவ்ய சக்தி இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்கு அவங்களுடைய திவ்யத்துவம், மகத்துவம். எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கக்கூடியதான தாயார் பராசக்தி என்பதனால அம்பாளுக்கு புக்தியும் முக்தியும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியதான அதிகாரமும் கருணையும் இருக்கு. கொடுக்கறதுங்கிறது ஒரு வார்த்தை. ஆனால் கொடுக்கறது நல்ல மனசோட கொடுத்தா தான் அவர்கள் வாழ முடியும். வாங்கி கொண்டவர்கள் கெட்ட தீய எண்ணங்களோட ஏதாவது யாருக்கா கொடுத்துருந்தாங்களா, அதனால அவங்களுக்கு நல்லது உண்டாகாது. நிறைய பேர் கோவிலில் உண்டியில் கொண்டு போடுறா பணத்தை, திருடி பொய் சொல்லி ஊரை மாற்றி எல்லாம் சம்பாதிச்ச பணத்திலேருந்து ஒரு பங்கை கொண்டு போய் பகவானுக்கு கொண்டு கொடுத்தா பகவான் எடுத்துக்கொண்டு மாட்டார். அதை விட்டெறிவார், காலால் ஒத்தள்ளி விடுவார், எடுத்துட்டு போ அப்படின்ட்டு. அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கோவிலில் திருட்டு போடுற சம்பிரதாயம் கோவில்பட்ட இல்லைங்க. உண்டியலில் பணத்தை திருடுறா அப்படின்னு பகவான் அந்த பணத்தை தனக்கு வச்சுக்கிறது இல்லை, வேற யாருக்கும் கொடுத்து விட்டுடுறார், எடுத்துட்டு போ. இந்த பிளாக் மணி எங்கிட்ட வந்தா எங்க டாக்ஸ் என்ன வெயிட் பண்ணுவா. இப்படிதான் கோவில்கள்லேருந்து நிறைய சொத்துக்கள் எல்லாம் திருட்டு போகும். பகவானுக்கு கண் இல்லையா, பகவானுக்கு சக்தி இல்லையான்னு எல்லாம் கேள்விகள் கேட்பார்கள். பகவானுக்கு எல்லாம் இருக்கு. நல்லவனுக்கு அடையாளம் சொல்லாமல் இது சொல்ற மாதிரி அவர் வாட்டுக்கு பேசாமல் இருப்பார். பார்த்துட்டு அவங்க கர்மா அனுபவிக்க போறாதுல என்ன கவலை. இப்போ நான் எதுக்கு இன்டர்ஃபியர் பண்ணணும்? இந்த மாதிரி தப்பு தண்டைகள் பண்ணாதே அப்படின்னு நிறைய உபதேசங்கள் கொடுத்துருக்கேன், கிரந்தங்களை கொடுத்துருக்கேன், சாஸ்திர விதிகளை கொடுத்துருக்கேன், வேதத்தை கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கொடுத்துட்டும் நான் ஒன்றும் ஃபாலோ பண்ண மாட்டேன், என் இஷ்டத்துக்கு நடப்பேன் அப்படின்னு என்ன பண்ண முடியும்? பேரண்ட்ஸ் நிறைய சொல்லி பார்ப்பா குழந்தைகள் திருத்தத்துக்காக. குழந்தைகளுக்கு நான் திருந்த மாட்டேன், நான் இப்பதான் குடிச்சவரா போய் அப்படின்னு என்ன பண்ண முடியும் அவங்களால ஒரு லிமிட்டுக்கு மேல. இப்படி எல்லாம் இருக்கு. இதுதான் நாம் இறைவனை அதிகமாக தெரிஞ்சுக்க நமக்குள்ளேயே இந்த விஸ்டம் சொல்லுவா இல்லையா, அது நமக்குள்ளேயே உருவாக ஆரம்பிக்கும். நாலேஜ் இஸ் நாட் ஆல்வேஸ் குட் ஆர் சேவியர் கிடையாது. ஞானம் தேவை, படுத்த ஞானம் தேவை, அனுபவம் இருக்கக்கூடியதான ஞானம் தேவை. அதிலிருந்து தான் இந்த விஸ்டம்ங்கிறது உருவாகும். அதுக்கு நம்ம சுய முயற்சி பண்ணா மட்டும்தான் நடக்கும். அதுக்கு ரொம்ப நெருங்கி உதவுகிறது எது அப்படின்னா தியானம். 28வது ஸ்லோகம் என்ன சொல்றது? பாகித்வம் பிராமி மாம் நித்யம் மத்த மாதங்க காமினி தவளீகிருத திக்சக்ரே ஹம்சபுங்கவ வாகனே. ரொம்ப 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 அழகான ஒரு ஸ்லோகம் இது. பாகித்வம் பிராமி மாம் நித்யம், அம்மா உன்னை நான் பிராமியாக, பிரம்மபத்னியாக, மகா சரஸ்வதியாக, நித்தியம் தினமும் சரஸ்வதி தேவியான உன்னை நான் தியானம் செய்கிறேன். சரஸ்வதி வடிவத்தில் உன்னை நான் தியானம் செய்கிறேன். சரஸ்வதி தேவி எப்படியானவள்? சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யா ஆரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா பத்மபத்ர விசாலாட்சி பத்மகேஸ்வர நித்தியம் பத்மாலியே தேவி சாமாம் பாது சரஸ்வதி. மகா சரஸ்வதி யாரெல்லாம் இதய பத்மத்திலையும் கண்களிலேயும் நெற்றியிலையும் முகத்திலையும் நாக்கிலையும் எல்லாம் தியானம் செய்து பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஒவ்வொரு அங்கங்களும் துஷ்டி புஷ்டியோட ஆன்மீக வடிவமாக மாறப்படும். அதனால அவங்கள் மௌனமாக இருந்தா கூட அவங்களுடைய ஞானம் என்பது பிரகிருதியில கலந்து விடுகிறது. சுவாசம் வழியாக சுவாச உச்சாசம் இருக்கல்வா, உச்சாசம் விடுகின்ற நேரத்துல அவங்களுடைய ஞானம் சூக்ஷ்ம வடிவத்துல இந்த பிரகிருதியில கலந்து விடும். அப்படிதான் புதுசான பிரம்மஞானிகள் உருவாகிறார்கள். பகவானுக்கும் கோவில்கள் இருக்கிறதால பல விக்கிரகங்களிலையும் சுவாச உச்சாசங்கள் உண்டு. அது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அது என்ன ஆகும் அப்படின்னா, வேதமே எப்படி வந்தது? பகவானுடைய நிஸ்வாசம்தான் வேதம், அவருடைய நிஸ்வாசம்தான் ஆகமம், அவருடைய சாசனைகள் தான் சாஸ்திர சம்பிரதாயங்கள், ஸ்மிருதிகள் எல்லாமே. இப்படின்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடம்பிலிருந்து பல விதத்துல ஞானம், அழுக்கு, அஜ்ஞானம் எல்லாம் எவாபரேட் ஆகிட்டே தான் இருக்கு, அப்பிரத்யமாகிக்கொண்டே இருக்கிறது. அதுல நல்ல விஷயங்கள் அதிகமாக நம்ம உடம்பிலிருந்து வெளியில பிரகதியில போறது அப்படின்னா நாம் சத் விஷயங்களை செய்யறோம் என்ற அர்த்தம். நம்மளால இந்த பிரகதியில பலவிதமான சுத்திகரணங்கள் நடக்கிறது. நிறைய பேருக்கு ஞானம் கிடைக்கிறது. நல்ல உத்தமர்களான மடாதிபதிகள் எல்லாம், பரமாச்சாரியார்கள் போன்றவர்கள் எல்லாம் அவங்களுடைய நிஸ்வாசம் வழியாகவே பாதி பிரச்சனைகளை விடுவார்கள். இதால் இருக்கிறதா ரகசியம். ஆகவே நாம எப்பப்பெல்லாம் நமக்கு அறிவு உணர்ந்து இருக்கிறதோ, ஜாக்கிரத அவஸ்தையில் இருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் சும்மா ஏதாவது ஒரு தெய்வ வடிவத்தை, திருவுருவத்தை தியானம் செஞ்சு பார்க்கவும், இல்லை சத்குருக்களை தியானம் செஞ்சு பார்க்கவும், சத் விஷயங்களை மனசால கற்பனை பண்ணி பார்க்கவும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோவிலுக்கு முன்னாடி 50 தரித்திரர்கள் உட்கார்ந்து பகவதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லி உட்காந்துருக்கா. அது வழியாக ஒரு பக்தர் போகிறார். அந்த பக்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, நிறைய சேஞ்ச் வாங்கி வச்சுட்டு இருக்கார் கையில, ஒரு டப்பா பூராவும். அதிலிருந்து உனக்கு 5 ரூபா, உனக்கு 10 ரூபா, உனக்கு 5 ரூபா, 10 ரூபா, அப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்டே போறார். இது நாம கொடுக்க வேண்டாம், நாம யாரோ கொடுக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டா கூட, அதாவது கனவை கண் திறந்திருக்கிற நேரத்திலே காண்கிறது, பகல் கனவு சொல்லுவாலோ அது மாதிரி. இதுக்கு தான் தியானம் என்ற பெயர்.
நாம் கொடுக்கிற மாதிரி பாவனை பண்ணவோ இல்லை யாராவது கொடுப்பதை நாம் கண்கள் வழியாக பார்க்கக்கூடியதான ஒரு பாக்கியம் ஏற்படும்படியாகவோ தரிசனம் செஞ்சா கூட மட்டும் போரும். அதே மாதிரி இறைவன் பல்லக்கில் ஏறி உட்காந்து கோவில் பிரதர்ஷனம் தெருவீதிகளில் பிரதர்ஷனம் வரதான ஒரு சடங்குகள் இருக்கு. இது மனசுல தியானம் பண்ணி பார்த்துட்டா போரும். நம்ம அங்க போனங்கிற அவசியம் கூட கிடையாது. பிரம்மோற்சவத்துக்கு திருப்பதியில பரந்தாம நம்ம கூட்டிகிட்டே போவா, இப்படி வர சுத்தி அதை பாவனை பண்ணி பார்க்கறது அவ்வளவு போரும். அது பெரிய தபஸுக்கு சமம். இப்படி தியானம் செய்கிற நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அபரிமிதமான சொல்லித்துக்க முடியாத அளவுக்கு சத்பலங்கள் இருக்கிறதுக்குள்ள. அப்படி பிராமி பிரம்மபத்னியானவள், பிரம்மஸ்வரூபிணியானவள், பிரம்மசக்தியானவள் என்கிறதான அர்த்தத்தில் மகா சரஸ்வதியை சொல்லுகிறார். மகா சரஸ்வதியை வீணாபாணியாக கையில் ஜபமாலையை வைத்துக்கொண்டு ஒரு கரத்தலை புஸ்தகத்தை மலர்த்தி வைத்து படித்து கொண்டிருக்கக்கூடியதான அந்த திருவுருவத்தை சுப்ரவஸ்திரமாக அணிந்து கொண்டதான தேவியை மனசுல தியானம் செஞ்சு பார்க்க வேண்டும். அப்படி நான் உன்னை தியானம் செய்கிறேன். பாகி துவம் பிராமி மாம் நித்யம். பாகி அப்படின்னா என்ன காப்பாத்து. பாகிமாம் பாகிமாம் பாகிமாம், பாகிமாம் திராகிமாம் அப்படின்னு ரெண்டு வாக்குகள் பக்கம் பக்கம் வரும். நந்தி பிருங்கி சொல்ற மாதிரி ரெண்டுக்கும் ஆல்மோஸ்ட் சேம் மீனிங் ஆகும். ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ஒன்னா இனி என்னை காப்பாத்தலை அப்படின்னா எனக்கு மரணம் ஏற்படும் அப்படிங்கிறதான நிலைமையில திராகிமாம் அப்படின்னு சொல்லணும். சும்மா நடைமுறையில் இருக்கிறதான நாட்கள்ல எந்த பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனா அம்மா நீ என்னை காப்பாத்து பாகிமாம், இது பாகிமாம். ஸோ சிம்பிள் வெர்ஷன் பாகிமாம். திராகிமாம் அப்படின்னா இக்கட்டான நிலை, உயிர் போய்விடும், மானம் போய்விடும், தோற்று விடுவோம், சத்துருக்களால் நம்மளை அடிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலை வர நேரத்தில் திராகிமாம் திராகிமாம் திராகிமாம். டெஸ்பிரேஷன். இந்த ஏர்கிராஃப்ட் கிராஷ் ஆக போறதுக்கு முன்னாடி மேடே மேடே சொல்லி கத்துறானே, அதே மாதிரி தான் திராகிமாம். அப்படி பாகிமாம் பிராமி மாம் நித்தியம், என்ன நீ காப்பாத்து. காரணம் நான் உன்னை தியானம் செஞ்சுட்டே தான் இருக்கேன். மத்த மாதங்க காமினி. மத்தா அப்படின்னா அம்மான்னு அர்த்தம். கரிகாய்கள்ல இருக்கு. மலையாளத்துல மஞ்சள் பூசணிக்காய்க்கு மத்தன்னு சொல்லுவா. மஞ்சள் பூசணிக்காயில் பலவிதமான குணங்கள் இருக்கு. மஞ்சள் பூசணிக்காய் என்பது எல்லா வெஜிடபிள்ஸுக்கும் தாயாருக்கு சமமானது. புரியுறதா? பல நாடுகளில் அவர் வளரும். இந்த டிராபிக்கல் கிளைமேட் இருக்கிறதான பாரத தேசத்தை மட்டும் இல்லை, ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல இருக்கு, யூரோப்பில் இருக்கு, அமெரிக்காவில் இருக்கு, ஜப்பான் இருக்கு. சர்வ எல்லா பூமி பூராவும் இருக்கிறது, வளரக்கூடியதானது நம் மத்தன் என்று சொல்லக்கூடியதான மஞ்சள் பூசணிக்காய். மத்த மாதங்கி. மாதங்கி அப்படின்றால் மாதங்கி மதசாலினி குர்யாத் கடாட்சம் கல்யாணி கதம்ப வனவாசினி ஜெயமாதங்க தனையே ஜெயநீரோத்பலச்சுதே ஜெயசங்கீத ரசிகே ஜெயலீலா சுகப்பிரிய அப்படின்னு அம்பாளை அபரிமிதமான நாமங்களால வாழ்த்துகிறார்கள். மாதங்கி பராசக்தி ஸ்ரீ லலிதாம்பிகாவாக வண்டாசுர யுத்தத்தில் மாதங்கியை எல்லா விதமான கஜ சைன்யங்களையும் காப்பாற்றி அவர்கள் வழியாக யுத்தத்தில் செயல்படக்கூடியதான ஒரு அனுகிரகத்தை செய்கிறார். மத்த மாதங்கி. மாதங்கி என்கிறதான பேர் எதனால வந்தது இந்த அம்பாளுக்கு? மதங்க மகர்ஷிக்கு பெண்ணாக பிறந்து வளர்ந்தவள் என்பதனால அந்த தேவிக்கு மாதங்கி என்றதான பேர். அம்பாளுக்கு ரொம்ப முக்கியமான ரெண்டு பேர். ஒன்று மாதங்கி, இன்னொன்று வாராகி தண்டினி. அம்பாளுடைய வலக்கரம் என்பது மாதங்கி தேவி, இடக்கரம் வாராகி தேவி. சரஸ்வதிக்கும் மாதங்கி தேவிக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் நான். சரஸ்வதி தேவி என்பவள் வேதம், சாஸ்திரம், விஞ்ஞானம் இப்பேற்பட்டதான மந்திர வடிவமான ஆராதனைக்கெல்லாம் சரஸ்வதி தேவியை வழிபடுகிறார். அதே நேரத்தில் மாதங்கி தேவி என்பவள் தேவதையாக இருக்காள். அந்த வாக்தேவதை எப்பேற்பட்ட தாந்திரிக முறைப்படி, தாந்திரிக மதாச்சாரப்படி செய்யக்கூடியதான பூஜைகளில் சரஸ்வதி தேவி யாரு என்று கேட்டால் அங்கு மாதங்கி. தாந்திரிக வழிபாட்டில் இருக்கக்கூடியதான வாக்தேவதை, மாந்திரிக வழிபாட்டில் இருக்கக்கூடியதான வாக்தேவதை சரஸ்வதி. சரஸ்வதி தேவியும் மாதங்கி தேவியும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான சக்திகள். சரஸ்வதி தேவி என்பவள் வெண்மையாக இருக்கக்கூடியவள், இரத்த வர்ணத்தில் வெண்மையான பட்டை உடுத்தி அமர்ந்திருக்கக்கூடியவள். மாதங்கி தேவி என்பவள் இந்த மயில் தோகையினுடைய வர்ணம், ஒரு நீல கருப்பு சேர்ந்ததான வர்ணத்தில் இருக்கிறதான மேனி, பாதங்கள் கரங்கள் எல்லாம் செவசெவசவேன்னு இருக்கும், செம்மையாக இருக்கும். அந்த உள்ளங்கை உள்ளங்கால் எல்லாம் கையில ஒரு ருத்ர வீணையாட்டமா ஒரு வீணை வைத்துக் கொண்டிருப்பள். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான தேவாதி தேவர்களையும் அரக்கர்களையும் தெய்வங்களையும் கூட மயக்கக்கூடியதான அளவுக்கு அம்பாளுடைய திருமேனியும் அழகான கண்களும் வீணை வாசிப்பும் ஞானத்தை கொட்டி கொடுக்கக்கூடியதான மாதங்கி தேவி. அப்பேற்பட்டதான மாதங்கி தேவியினுடைய திருவுருவத்தை நான் தியானம் செய்கிறேன்.
பரமேஸ்வரன் கூட மாதங்கி தேவியினுடைய தியானத்தை அப்படி இருக்கிறத பண்ணி பார்ப்பார். அவ்வளவு அழகு. மாதங்கி தேவியினுடைய சித்திரப்படத்தை ஒரு தடவை பார்த்துட்டா போதும், கண்ணிலிருந்து மறையவே தெரியாது இந்த ஜென்மா பூராவும். தவளீகிருத திக் சக்கரே. தவளம் அப்படின்னா வெண்மை, தவளீகிருதம் அப்படின்னா வெண்மையினால சக்கரம் போட்டது. சக்கரம் என்றால் சுற்றக்கூடியதான பொருளுக்கு சக்கரம் என்றதான பேர். திக் சக்கரம், திக்குகள் பூராவும், இந்த பிரபஞ்சம் பூராவும் வெண்மையான அந்த ஒரு ரிங், ஒரு வலயம், பிரபாபூரம்னு பேர் அதுக்கு. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஆகாயத்துல அந்த பிரபாபூரத்தை நம்மளால பார்க்க முடியாது. இறைவனுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பிரபாபூரம் இருக்கும். அதுபோல தவளீகிருத திக் சக்கரம், இந்த திக்குகள் பூராவும் ஒரு சக்கர வடிவத்துல வெண்மையான வர்ணத்தோட பிரகாசிக்கின்றதான அந்த திருவுருவத்தை நான் தியானம் செய்கிறேன். ஹம்ச புங்கவ வாகனே. ஹம்ச புங்கவன், புங்கவன் என்றால் கிங், ராஜா. ஹம்சம் என்றால் இங்க டக்கு சாதா வெர்ஷன், இது திவ்யத்துவம் இருக்கக்கூடியதான ஒரு டக் அப்படி சொல்லிக்கிறார் ஹம்சம். அப்படி ஹம்சங்களுக்கெல்லாம் ராஜாவாகவும் ஹம்சத்துக்கெல்லாம் ஹம்சவாகவும் இருக்கக்கூடியதான வாகனத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்யக்கூடியவள். சோ மகா சரஸ்வதியாக ஒரு பாகம், மாதங்கி தேவியாக இனி ஒரு பாகம். இப்படி ஒரு மனிதனுடைய இரண்டு கண்கள்ல, வலது கண்ணில் மாதங்கி தேவி, இடது கண்ணில் சரஸ்வதி தேவி, இரண்டு பேரையும் சேர்த்தா போல பார்த்து பக்தன் அல்லது சாதகன் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டும். ஆஹா, எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணினதுனால எனக்கு இந்த மாதிரி ஒரு திருஷ்டி என் கண்ணுக்குள்ள பார்க்க முடியறது அப்படின்னு தியானம் செஞ்சு பார்க்கணும். ஒரு செகண்ட் தியானம் பண்ணிட்டா போதும், 3 நிமிஷம் தியானம் பண்ணாலே மகர்ஷி பட்டம் கிடைச்சிடும். ஆக பாஹிமாம் பாஹி துவாம் பிராமி மாம் நித்யம் மத்த மாதங்க காமினி. இந்த மாதங்கி தேவி அம்பாளுக்கு பலவிதமான சிறப்புகள் உண்டு. மதங்க மகர்ஷிக்கு புத்திரியாக பிறக்கிறார், வளர்கிறார். அப்படின்னு பார்த்தா மத்தா அப்படின்னா அம்மாங்கிறதான அர்த்தம். மத அங்கம், மதம் அப்படிங்கிறது வீரசக்தி. அந்த வீரசக்தியை அங்கமாக கொண்டவள். ஆணைகளுக்கெல்லாம் மதம் வளர்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆணைகளுக்கெல்லாம் அதனுடைய மஸ்தகம் ரொம்ப முக்கியம். தலையெடுப்போடு அப்படி நிற்கிறதுக்கு அந்த பேர் அதுக்கு வீரத்துவத்தை காட்டுகிறது. அதுபோல மதங்க மகர்ஷி அல்லது மதங்க முனி அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இவர் யாரு? கஷ்யப பிரஜாபதியினுடைய புத்திரன் தான் இந்த மதங்க முர்ஷி. கஷ்யபருக்கு எல்லா இடங்களிலும் குழந்தைகள் உண்டு. நாங்க முக்கியமாக சொல்லியிருக்கக்கூடியது, அதாவது மனித கணங்கள், சதுஷ்பாதங்கள், திபாதங்கள், உரகங்கள், பாம்பும் அவருக்கு மனைவி, தேளும் அவருக்கு மனைவி, செடிகொடி மரங்களும் அவருக்கு மனைவி. அதனால் அவருக்கு கஷ்யப பிரஜாபதினு பேர். பிரஜைகளை எல்லாம் உற்பத்தி செய்யக்கூடியதான திறமை வாழ்ந்தவர். பலவிதமான பிரஜாபதிகள் உண்டு நம்ம இந்த பிரபஞ்சத்தில். முதல் பிரஜாபதி என்பவர் பிரம்மா. இரண்டாவது பிரஜாபதி தக்ஷ பிரஜாபதி. அந்த பிரம்மா பிரஜாபதியாக இருக்கிற காலத்தை மனு அப்படிங்கிறதான பேர்ல தெரியப்பட்டிருந்தார். கஷ்யப பிரஜாபதிக்கு ஒரு சண்டாள ஸ்திரீயிடம் பிறந்த குழந்தைதான் இந்த மதங்கன். அதுக்கு மதங்கன் என்றதான பேரு போட்டு வந்தார்கள். ரிஷிமுகம்னு கேள்விப்பட்டிருப்போம். ரிஷிமுக் பர்வதம் கிஷ்கிந்தா காண்டத்தில் வரும் ராமாயணத்துல. அந்த ரிஷமுகம் அப்படிங்கிறதான பர்வதத்துல அவருடைய ஆசிரமம் இருந்து வந்தது. துந்துபி அப்படிங்கிறதான ஒரு அரக்கன் ரொம்ப அட்டூழியம் பண்ணியிருந்தார் அந்த ஏரியாவில். அவனுக்கு சாபம் போட்டு விட்டார். நீ இந்த மலையில கால வச்சாயனா தலை வெடிச்சு போகும். யாராருக்கெல்லாம் துஷ்ட எண்ணங்களோட, யாரெல்லாம் தீய எண்ணங்களோட அந்த மலைக்குள்ள கால வைப்பார்களோ அவர்களுடைய மண்டை வெடிச்சு விடும். இன்னொன்னு என்னமோ பெரிய செக்யூலர் அப்படின்னு படிச்சுக்கிறான் நம்ம இந்த பாரத தேசத்துல. முதல் செக்குலரிசத்தை ஸ்ப்ரெட் பண்ணவர் யாரு அப்படின்னா இந்த மாதங்க மகர்ஷி தான், மாதங்க முனி. காரணம் அவர் ஒரு தேவ பிராமண ரிஷியான கஷ்யப பிரஜாபதிக்கு சண்டாள ஸ்திரீல பிறந்ததான புத்திரனாக பிறந்ததுனால அவருக்கு ஸ்தானமானங்கள் எல்லாம் கொடுக்கல. அந்த சொசைட்டி நாட் அலோயிங். அந்த காலத்துல நீ கீழ் ஜாதியில பிறந்தவளுக்கு பையன் ஆகியனால அவன் பிரஷ்ட் பல இடங்கள் எடுத்துக்க மாட்டான். அப்ப இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நாம் உலகத்தை நம் கைக்குள்ளே ஆக்க வேண்டுமானால் அதற்கு ரொம்ப ஈஸியஸ்ட் மார்க்கம் தபஸ் பண்றது. பிரம்மா தபஸ் பண்ணித்தான் பிரம்மாவானார், விஷ்ணு தபஸ் பண்ணித்தான் விஷ்ணுவானார், ருத்ரன் தபஸ் பண்ணித்தான் ருத்ரனானார். அப்படியானா நாம் தப பண்ணி எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் என்னால அப்படிங்கிறதான ஒரு கொள்கையில விட்டார். நல்ல கோரமான தபங்கள் எல்லாம் பண்ணினார், பெரிய 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 தபஸ் பண்ணினார். பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணார். பிரம்மா முதல்ல பிரத்யட்சமாக அனுகிரகத்தை செஞ்சார். பிரம்மா சொன்னார், இதெல்லாம் மூட நம்பிக்கை. பிராமணன், சத்திரியன், வைசன், சூத்திரன், அவன் இவன் தொடக்கூடாதவன் தொட்டு இருக்கக்கூடிய இதெல்லாம் கிடையாது. அப்படி இல்லை, அதெல்லாம் ஜனங்கள் பண்ணி வச்சிருந்தான ஒரு விவகாரங்கள். நீ அதுல எல்லாம் தலை போட்டுக்காத. உனக்கு நான் அனுகிரகம் செய்கிறேன், என்ன வரம் வேணும் கேள். அவர் சொல்றார்,
இந்த எண்ணம் முதல்ல விட்டு போடும். இந்த பெரியவன் சின்னவன், தீட்டு இருக்கக்கூடியவன் தீட்டு இல்லாதவன், இதெல்லாம் விட்டு போடும். அம்பாளே வந்து எனக்கு புத்திரியாக பிறக்க வேண்டும், என்னையோ என்னுடைய இந்த ஆசிரமத்தையோ யாரெல்லாம் தியானம் செய்வார்களோ அவர்களுக்கு தந்திர வித்யா, மந்திர வித்யா, யந்திர வித்யா போன்றதான 3 வித்யகளும் சர்வசாதாரணமாக சித்தியாக அமைய வேண்டும், வேகம் சித்தி கிடைக்க வேண்டும், அதுக்கு அனுகிரகம் செய்ய வேணும் அப்படின்னா ததாஸ்து ததாஸ்து ததாஸ்துலி போட்டு அனுகிரகம் பண்ணி பிரம்மதேவா கிருஷ்ணன் பராசக்தி வந்த அம்பாளுக்கு வந்து அப்படி ஒரு வரம், அப்படி ஒரு அவதாரம் எடுக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை. அது இன்னொரு செக்ஷன்ல தெரிஞ்சுப்போம். அம்பாள் வந்து மதங்க முனியினுடைய புத்திரியாக வந்து பிறந்தாள். மாதங்கி அப்படின்னா பேர். இந்த மதங்க முனியினுடைய ஆசிரமத்தில் தான் சபரி அப்படிங்கிறதான ஒரு அப்ராமண ஸ்திரீ வாழ்ந்து வந்தாள். அன்றைய காலத்தில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவெல்லாம் அன்டச்சபிள் பீப்புள், அவர்களை தொடக்கூடாது, அவெல்லாம் சுத்ராவஸ்தையில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அவங்களுக்கு மதங்க மகர்ஷி அனுகிரகம் செஞ்சார். நீ ஒன்றும் கவலைப்படாத, ஒன்ன மாதிரி ஒரு ஒரு ஸ்திதியில் தான் நானும் இருந்தேன், நீ வந்து ராமரை நினைச்சு மந்திரம் சொல்லிட்டே வா அப்படின்னு அவருக்கு மந்திரோபதேசத்தை கொடுத்தார், ராம மந்திரத்தை. ராமர் ஒன்ன வந்து பார்ப்பார், நீ கவலைப்படாத. அப்புறம் சபரி வந்து இந்த பம்பாதீரம் அல்லது பம்பை, அதுக்கு பக்கத்து தான் இவருடைய இந்த ஆசிரமம், அதுக்கும் பக்கத்தில் தான் சபரியும் வாழ்ந்து வந்தாள். கடைசியில் ராமாயண காலத்தில் ஸ்ரீராமரே வந்து சபரியிடம் இருந்து அன்பாக கொடுத்ததான உணவை அவர் உண்டார், எச்சல் பண்ணி கொடுத்ததான பொருளே அவர் உண்பார். ஜாதி மத வித்தியாசம் இது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுறதுக்கு செக்குலரிஸ்ட் எல்லாம் ராமாயண காலத்திலே ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தார். அதே மாதிரி முதல் டெமோக்ரஸி வந்து பாரத தேசத்தில் உருவானது. நரநாராயண மகர்ஷி காலத்திலிருந்தே நமக்கு வந்து டெமோக்ரஸி வாஸ் எக்ஸிஸ்ட். பரம்பரையாக ஒரு அரசனுடைய புதல்வன் தான் ராஜகுமாரனாக வந்து ஆட்சி ஆள்றது பழக்கம் இருந்தால் கூட ஒருவேளை அவனுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்றால் ஜனசமத்திலிருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து ராஜாவாக்கி வச்சு வாழ்ந்து வந்தார்கள். அப்படியெல்லாம் இருந்த டெமோக்ராட்டிக் சுப்ரீம் டெமோக்ரஸி. இது குப்பை இப்போ இருக்கிறது. இது மேட்டர் ஆஃப் கன்வீனியன்ஸுக்காக பேசுறதான வீண் பேச்சுக்கிறது எல்லாம். எனிவே அந்த இடத்துல தான் தர்மசாஸ்தா சாத்தன் அப்படிங்கிறதான பேரில் வழிபாடுகள்லாம் பண்ணி வந்து ட்ரைப்ஸ் காட்டில் இருக்கக்கூடியவர்கள் பராசக்தி பார்வதி தேவியாகவும், அம்பாள் வந்து பரமேஸ்வரன் வேடனாக வந்த காலத்தில் வேடச்சியாக வந்தவளும், அல்லி குலசம் கோல குவலய மண்டல மௌலி மிலத் பகுலாலி குலே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே. அலிகுலம் ஆணு பெண்ணு ரெண்டும் மிக்ஸ் ஆனது, நபும்சகஸ்வரூபமானது. அலிகுலம் அப்படின்ற இன்னொரு அர்த்தம், தாமரைக்கு அலி என்றுதான் ஒரு பேர் உண்டு. தாமரையில குடும்ப வாசம் செய்யக்கூடியவள், பொத்தாமரையில லக்ஷ்மியாகவும் சரஸ்வதியாகவும் துர்கையாகவும் மாதங்கி தேவியாகவும் பிரம்மனாகவும் பல உருவங்களில் வந்து அம்பாள் காட்சி கொடுக்கிறாள். அப்படி அலியினுடைய குலத்தை சேர்ந்தவள், சம்குலமானவள், நல்ல குலம், களங்கமில்லாத களங்கமற்றதான சர்வம் இருக்கக்கூடியதான சிரேயஸ்கரமான குடும்பத்துக்கு சகுடும்பம் அல்லது வந்து சம்குலம் என்றதான பேரு. இப்படி நல்ல தேன் ஊறுகின்றதான அர்த்தம் இருக்கிறதான வார்த்தைகள். ஹனுமான் சுக்ரீவன் 2 பேருமே வந்து இந்த ரிஷிமுக் பர்வதத்தில் தான் வாழ்ந்து வந்தார்கள், வாலியினுடைய தாக்குதலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக. அந்த பர்வதத்துக்கு இருக்கக்கூடியதான அந்த ஆசிரமத்துக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் என்ன அப்படின்னா, ரொம்ப பெரிய மகத்துவம் என்ன அப்படின்னா, ஹனுமான் முதல்ல ஸ்ரீராமரை தரிசனம் பண்றது இந்த இடத்துல தான். டிரான்ஸ்மைக்ரேஷன் நடக்கிற டைம் இது, டிரான்சிடென்டல் இல்லவா. ஹனுமானுடைய அவதாரமே ராமனுக்கு பணி செய்வதற்காக ஒரு தாசனாக மாற வேண்டும் தன் வாழ்க்கை என்பதற்காகவே பரமேஸ்வரன் ஹனுமானுடைய உருவத்தில் அவதாரம் எடுத்து வந்திருக்காருங்க. அப்படி உலகத்தில் சாதிக்க முடியாத ஒரு பெரிய நட்பு எது அப்படின்னா ஹனுமான் ராமருடைய பந்தம், அவர்களுடைய நட்பு. அப்படி ஹனுமானுக்கு ராமரை கிடைக்கவும் ராமருக்கு ஹனுமானை கிடைக்கவும் செஞ்சது. லக்ஷ்மணன் கிட்ட ஸ்ரீராமர் சொல்றார், 3 பேர் மட்டுமல்ல எனக்கு பிரதர்ஸ், எனக்கு ஒரு புதுசு நல்ல உத்தமனான ஒரு பிராமணோத்தமனான ஒரு மித்திரம் எனக்கு கிடைக்க போகிறது, என்னுடைய வலது கண் துடிக்கிறது, எனக்கு என்னெல்லாமோ சர்வ விதமான நல்ல சூச்சனைகள் எல்லாம் கிடைக்கிறது. இந்த வனத்தில் நாம் எதையோ பெருசாக சம்பாதிச்சுக்க போகிறோம் வாழ்வில், அது நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியதான ஒரு நட்பை நாம் பெறப்போகிறோம் அப்படின்னு சொல்லி வர நேரத்தில் தான் ஹனுமான் வந்து முதல்ல ஒரு பிராமண வேஷதாரியாக ராமருக்கு முன்னாடி வந்து தரிசனத்தை கொடுத்து அவர்கள் 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் யார் என்று உண்மையாக ஆன்மீக வழியில புரிஞ்சுண்டு பெரிய நண்பர்களாகிவிட்டார்கள். ஸ்ரீராமர் வந்து ஹனுமான வந்து தன்னுடைய தாசன்னு சொல்லி விரும்பலை, மித்திரம், தன்னுடைய சகோதரன் என்று சொல்லுகிறார். ஆனா ஹனுமான் என்பவர் வந்து பணிவுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவள் என்பதன் அவர் என்ன தாசன்னு சொல்லிக்கு நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறார்.
ராமதாசனாக நான் இருக்க விரும்புகிறேன் என்கிறார். அப்பேற்பட்டதான உசந்ததான அந்த மதங்க ஆசிரமத்துல மதங்க முனிக்கு புத்திரியாக பிறந்தவள் நம்முடைய தாயார் பராசக்தி. ஆகவே அந்த தேவிக்கு மதங்கி என்றதான பேரு. மத்த மாதங்கி. வனத்துக்குள்ள அதிகமாக இருக்கிறதான ஒரு மிருகம் எது அப்படின்னா யானை. கூட்டமாக இருக்கும் யானைகள். இந்த யானைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு யுத்தம் செய்யறதுல ரொம்ப திறமை வாழ்ந்தவள் மாதங்கி தேவி. ஒரு மாதங்கி தேவி யாரெல்லாம் தியானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பொழுதும் எந்த இடத்திலையும் நெற்றியை தன்னுடைய தலையை குனித்து நடக்க வேண்டியதான யோகமே ஏற்படாது. தலை எப்பவுமே தூக்கி பிடிச்சு நடக்க முடியும். யானைக்குடைய மஸ்தகம் எப்படி இருக்கிறதோ எடுப்பாக, அதுபோல அப்பேற்பட்ட ஒரு சுசந்த ஒரு வாழ்வை அமைத்துக் கொடுக்கக்கூடியவள் இந்த மாதங்கி தேவி. 29வது ஸ்லோகம். கருணாம் குரு மகேஷி மகேஷ கிருதவைபவே மயூர புங்கவாரூட வாகனே வரதாயினி. கருணாம் குரு மகேஷி, மகேஸ்வரியானவளே எனக்கு கருணை காட்டு, என்னிடம் கருணையை செய். குரு அப்படின்னா செய். கருணாம், கருணை யாரிடம் இருக்கோ அவருக்கு கருணை என்றதான், கருணாம் என்றதான பேர். தயவு செஞ்சு ஹே மகேஸ்வரி கருணையை காட்டு என் மேல. மகேஷ கிருத வைபவே, மகேசனுடைய காரியங்கள் எல்லாம் செய்து கீர்த்தி அடைந்தவள், வைபவம் இருக்கக்கூடியவள். மகேஸ்வரனுடைய உருவத்துல அம்பாள் விசித்திரமான பல சத்கர்மாக்களையும் செய்கிறாள். ஆகையினால மகேஷ கிருத வைபவேங்கிறதான பேர் வந்தவள். மகேசனே மகேஸ்வரனுடைய கிருத்தியங்களை தவறாமல் செய்ய வைக்கக்கூடியதான ஒரு சக்தி, ஆற்றல் படைத்தவள் என்பதனால அந்த மகேஷ கிருத வைபவே, மகேஸ்வரன் எவ்வளவெல்லாம் விசித்திரமான காரியங்களை செய்கிறார் அல்லவா, அந்த வைபவங்களுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நீதான். மயூர புங்கவாரூட வாகனே. மயூரம் என்றால் மயில், பீகாக். புங்கவம் அப்படின்னா அது சிறப்படைந்தது, கிங் அல்லது குவீன். இப்படி மயூரத்துல அமர்ந்து தரிசனம் காட்டக்கூடியதான மகேஸ்வரியானவளே, வரதாயினி ஏராளமான வரத்தை கொடுக்கக்கூடியவள், உன்னை நான் தியானம் செய்கிறேன். வைஷ்ணவி துவாம் வராரோகே, வைஷ்ணவியான நீ மகாலட்சுமி ஸ்வரூபிணியாக நான் உன்னை தியானம் செய்கிறேன். மகேஸ்வரியாக தியானம் செய்கிறேன், மாதங்கியாக தியானம் செய்கிறேன், சரஸ்வதியாக தியானம் செய்கிறேன். அந்த வரிசையில வைஷ்ணவி துவாம் வராரோகே திராஹி மாம் ச பலப்பிரதே விஹங்கம கலாதீச வரவாகன வைபவே. வரவாகனம் என்றால் கருடன். ஆகாயத்துல எதேஷ்டம் சஞ்சாரம் செய்யக்கூடியதான சக்தி இருக்கக்கூடியதான ஒரு பக்ஷி கருடன். பக்ஷிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் கருடன். வைஷ்ணவி என்கிறதான பேர்ல மகாலட்சுமி ஸ்வரூபிணியான உன்னை நான் தியானம் செய்கிறேன். வரத்தினால அல்லது கருடன்ல அமர்ந்து யதா சௌகரியம் எதேஷ்டம் சஞ்சாரம் செய்யக்கூடியதான மகாலட்சுமி ஸ்வரூபிணியான வைஷ்ணவி தேவி, திராஹி மாம், என்ன உடனடியாகவே காப்பாத்தினி, வெரி எமர்ஜென்சி, என்னை காப்பாற்றக்கூடியதான ஒரு அனுகிரகத்தை செய்வாயாக. பலப்பிரதே விஹங்க கமலாதீசன், கமலாதீசன் மகாவிஷ்ணுவனுடைய, மகாதீசனன் அப்படின்றால் மகாவிஷ்ணு கணவனாக அடைந்தவள். சரவாகனன் அப்படின்னா பக்ஷி ரூபத்தில் இருக்கக்கூடியதான வாகனம், அதாவது பக்ஷிகளுக்கெல்லாம் சிரேஷ்டமான பக்ஷி ராஜாவான கருடன்ல அமர்ந்து சர்வ உலகங்களையும் சஞ்சாரம் செய்யக்கூடியதான மகாஸ்வரூபிணியான மகாலட்சுமி தேவியை நான் தியானம் செய்கிறேன். 31வது ஸ்லோகம். ஏஹி வராஹி மே பூத்யை புரதஞ்சக்ஷு க்ஷோரிஹா மிருகாங்குஷ கலோத்தம்சே மிருகாதீஸ்வர வாகனே. மிருகாதீஸ்வர வாகினே அப்படின்னா மிருகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக, மிருகங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடியவன் யாரு? சிம்ஹராஜா. சிம்ஹத்து மேல அமர்ந்து சஞ்சாரம் செய்யக்கூடியவள். அதை தவிர்த்து ஏஹி வாராகி மே பூத்யை, வாராகி தேவியினுடைய உருவத்தை நான் தியானம் செஞ்சு பார்க்கிறேன். பன்றி என்னுடைய முகம் இருக்கக்கூடியவள் வாராகி. அதுதான் தண்டினி. இப்போ மாதங்கிய சொன்னா வாராகியை சொன்னே ஆக வேண்டும். அம்பாளுடைய இரு கரங்களுடைய வேலை என்ன செய்யுமோ அதைத்தான் மாதங்கி தேவியும் வாராகி தேவியும் செஞ்சு வருகிறார்கள். அதனால ஏஹி வாராகி மே பூத்யேஹி, இந்த பூமியை உத்தாரணம் செய்வதற்காக அல்லது பூமியை ஹிரண்யாட்சனிடம் இருந்து விடுவிச்சு பூமிக்கு யதார்த்தமான அதனுடைய ஸ்தானமானங்களை கொடுத்து அதுல பிரபஞ்சத்தை உற்பத்தி செஞ்சு அதுல சிருஷ்டிகளை உற்பத்தி செஞ்சு நல்ல போக சுகங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடியதான செடிகொடி மரங்கள், நல்ல காய்கனிகள், பழங்கள், கிழங்குகள் எல்லாம் உற்பத்தி செய்யக்கூடியதான இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி சுபிக்ஷமான அன்னாகாரத்தை ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் கொடுத்தவள். வாராகி தேவியினுடைய மகத்துவத்தை வாயினால சொல்லி தக்க முடியாது. அவ்வளவு பெரிய சக்தி வாழ்ந்ததான தேவி.
க்ஷிப்ர பிரசாதினி, அதே நேரத்தில் க்ஷிப்ர கோபியாகவும் இருக்கக்கூடியவள். வாராகி உபாசனையெல்லாம் ரொம்ப நிஷ்டையோட செய்யலை அப்படின்னா பல ஜென்மங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் முடியாது. அப்புறமா அதனால ஏஹி வாராகி மே பூத்யேஹி, இந்த பூமியில வந்து அல்லது இந்த பூமியை காப்பாற்றி அந்த பூமியில வாசம் செய்யக்கூடியதான ஜீவராசிகளுக்கெல்லாம் தைரியத்தையும் சக்தியும் அளிக்கக்கூடியதான வாராகி ஸ்வரூபத்தை நான் தியானம் செய்கிறேன். புரதஞ்சக்ஷு ஷோரிகா மிருகாங்க சகலோத்தம்சே. இப்போ புரதன் அப்படின்னா இந்திரன், இந்திரலோகம், சொர்க்கம். இந்த சொர்க்கவாசினியான பராசக்தி அல்லது சொர்க்கத்தில் வந்து ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவள், குளிர்மையான சாந்தி சுகத்தை கொடுக்கக்கூடியவள். அந்த தேவியை வந்து எப்படி அம்பாளுடைய திருமுகத்தை பார்க்குற நேரத்தில் எது என்னுடைய சிந்தனையில் இப்போ வருது அப்படின்னா, மிருகாங்க சகலோத்தம்சே, டீர் இருக்குல்லவா, மானுடைய கண்களுக்கு பேரு தான் மிருகாங்கம். ஸோ அங்கம் அப்படின்னா கண்கள் என்கிறதான் அர்த்தம் உண்டு. மான்களுடைய கண்கள் போல உத்தமமான முக வடிவத்தில் இருக்கக்கூடியவள். அம்பாளுடைய திருமுகம் சந்திரபிரப போல இருக்கிறது. அதுல கண்கள், மூக்கு, உதடுகள், புருவங்கள் இதெல்லாம் வித்தியஸ்தமாக நம்ம கண்ணால பார்க்க முடியற மாதிரியே சந்திரனில் வந்து கருப்பான ஒரு அடையாளத்தை பார்க்க முடியறது. அது வந்து முயல மாதிரி இருக்கா, முயல் இருக்குல்வா, ரேபிட். அதுபோல அந்த மாதிரி ஒரு உருவத்துல சந்திரனில் பார்க்குற நேரத்தில் இந்த அடையாளங்கள்லாம் எப்படி தெரியறதோ நமக்கு, அதுபோல அம்பாளுடைய திருமுகத்தை பார்க்கின்ற நேரம், இந்த வாராகி தேவியினுடைய திருமுகத்தை பார்க்கின்ற நேரத்தில் அந்த முகத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு அங்கங்கள் தானோ இந்த சந்திரமண்டலத்தில் இருக்கக்கூடியதான அடையாளங்கள் அப்படின்னு தோணும்படியாக ஒரு விசித்திரமான ரீதியில தியானம் செஞ்சு பார்க்கறதுக்குள்ளதான ஒரு அனுகிரகத்தை இந்த ஸ்லோகம் கொடுக்கிறது. அந்த தேவி மகேஸ்வரியானவள், மகாசக்தி வாழ்ந்தவள், சிம்ஹாரூடையாக இருக்காள். துர்காதேவி ஸ்வரூபிணி சிம்ஹத்து மேல ஆரூடம் பண்ணி அந்த யுத்த பூமியில ஆவிர்வாவம் செய்கிறாள். பக்த ரட்சணத்துக்காக இறைவன் எந்த உருவத்தில் வேணா வருவார், எப்படி வேணா வருவார். 32வது ஸ்லோகம். ஐந்திராணீச்ச மே போகம் திருடீகுரு தயாநிதே மகேஷீபத சம்ரப்த வரவாரண வாகனே. வரவாரணம் என்றால் யானை. எப்பேற்பட்ட யானை அப்படின்னா வெண்மையான யானை. வெண்மை வர்ணத்தில் இருக்கக்கூடியதான யானையினுடைய மேல அமர்ந்து சஞ்சாரம் செய்யக்கூடியவள் யாராக இருக்க முடியும்? ஐந்திராணி, இந்திரனுடைய தர்மபத்னியான சச்சிதேவி. அந்த இந்திராணி தேவியை நான் வந்து வெண்மையான யானையின் மேலே, ஐராவதத்தின் மேலே அமர்ந்து அந்த சக்தி என் கண் முன்னாடி தோன்றும்படியாக நான் தியானம் செஞ்சு பார்க்கிறேன். ஐந்திராணீச்ச மே போகம். இந்த இந்திராணி தான் எல்லா விதமான போக சுகத்தையும் கொடுக்கக்கூடியவள். சொர்க்கம் என்றாலே போக சுகம் என்றுதான் அர்த்தம். பூமியிலையும் நாம் போக சுகம் அனுபவிக்கிறோம் என்றால் அதற்கான காரணம் இந்திராணியினுடைய அருள்தான். எல்லா சுகங்களுக்கும் காரணம் இந்திரியம், விந்து அல்லது நாதம். உடம்பை பொறுத்தவரையில் நமக்கு காய வடிவத்திலையும் மனசு வடிவத்திலையும் ஜீவாத்ம வடிவத்திலையும் நாம் அனுபவிக்கின்றதான சுகபோகங்கள் எல்லாமே வந்து இந்த தசேந்திரியங்களுக்கு உட்பட்டு இந்த சரீரத்துக்குள்ளதான் நடக்கிறது. சரீரத்துக்கு ரொம்ப முக்கியம் எது? பலம். சரீர பலத்தையும் சரீரத்தினுடைய பலத்துக்கான காரணம் என்ன? அந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான இந்திரிய சக்தி. அந்த இந்திரியம் யாரு? இந்திரன். பரமேஸ்வரன் தான் இந்திரனாகவும் அந்த இந்திரன் தான் பலமாகவும். இந்திரனை வந்து பலத்துல பிரதிஷ்டிதாக அப்படிங்கிறது. அதுதான் இந்திரனுக்கு சக்தி ஜாஸ்தி, பலம் ஜாஸ்தி. அவருடைய ஆயுதத்துக்கும் பயங்கரமான பலம், அவருடைய யானைக்கும் பயங்கரமான பலம், அவருடைய சேனைகளுக்கு எல்லாருக்கும் பயங்கரமான பலம். அஷ்டதிக் பாலகர்களுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய சமஸ்த தேவர்களுக்கும் ராஜாவாக இருக்கக்கூடியவள் இந்திரன். அந்த இந்திரனுடைய சக்தி ஸ்வரூபிணி தான் இந்திராணி. ஐந்திராணீச்ச மே போகம். அதனால இந்திராணியினுடைய அனுகிரகம் இருந்தா தான் மனித உடம்புக்குள்ளேயோ விலங்குகளுடைய உடம்புக்குள்ளேயோ பசுபக்ஷி மிருகாதிகளுடைய உடம்புக்குள்ளேயோ இந்திரிய போக சுகத்தை அனுபவிக்க முடியும். இந்திரிய சுகத்தினுடைய அனுபவத்துக்கு மெயின் காரணம் யாரு? அதை டினோட் பண்றது யாரு அப்படின்றால் சுக்ரன். சுக்ரனுங்கிறதான கிரகத்துல அதிவாசம் செய்யக்கூடியதான அதிதேவதை. எல்லாரும் அந்த கிரகம் எல்லாம் எல்லாத்தையும் கொடுக்கறது. ஒவ்வொரு கிரகங்களையும் ஒரு தெய்வங்களுடைய சக்தி இருக்கு. அந்த சக்தி தான், அந்த சக்தியை தான் நாம் வந்து வழிபடுகிறோம். அந்த கிரகத்தை வழிபடலை, அது பிண்டம். சந்திரன் என்பது வந்து ஒரு கோலம், அது ஒரு பிண்டம். சந்திரனுடைய அதிபதியான தெய்வம் இருக்கு, சோமன், அவரைத்தான் நாம் வழிபடுகிறோம். அதே போலே சூரியன், அது ஒரு நெருப்பு கோலம், அது ஒரு பிண்டம். நமக்கு அண்டமும் பிண்டமும் தேவையில்லை. அண்டத்தையும் பிண்டத்தையும் ஆட்டி படைக்கக்கூடியதான அந்த அவர்களுக்கு அவர்களுடைய செயலை செய்வதற்கு கொடுக்கக்கூடியதான ஆற்றல் யாரிடமிருந்து வருகிறதோ அந்த சக்தியைத்தான் நாம் தெய்வம் என்று சொல்லுகிறோம். அந்த பரமேஸ்வர ஸ்வரூபிணியை வந்து நான் தியானம் செய்கிறேன். ஐந்திராணியினுடைய உருவத்தில் ஐந்திராணி சமே போகம் திருடீகுரு தயாநிதே. திருடீகுரு
ஃபேமாக கொடு, சும்மா ஃப்ளெக்சிபிளாக கொடுக்காது, கன்சிஸ்டண்டாக கொடு, திருடமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு கொடுத்து நாளைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுதான் தசைகளில் சனி தசையை ரொம்ப பூர்த்தி சொல்வார்கள் எல்லாரும் ஜோதிஷாஸ்திரர்கள். சனி தசையில் யாராவது ஒருத்தர் பணக்காரனானா அடுத்த 7 தலைமுறை வரைக்கும் அந்த சொத்தை அனுபவிக்கும். ஒருத்தராலையும் அந்த சொத்தை திருடின்னு போகவோ அதை அழிக்கவோ முடியாது. சனி கொடுத்தாரானா அப்படி கொடுப்பார். மற்ற கிரகங்கள் கொடுக்கறதான செல்வாக்கும் சுகமும் சொத்தும் எல்லாம் அந்தந்த அவார்டு பீரியட் முடிஞ்சால் ஒரு வேளை கைவிட்டு போயிடும். ஆனால் சனி கொடுத்த நிச்சயம் பர்மனண்டாக திருடமாக இருக்கும். திருடதையே சொல்லுகிறது சனி. மந்தவாரம், மந்தன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புண்ணிய நாள். மந்த வாசரம், அமாவாசை சேர்ந்து வந்திருக்கு. இது சனீஸ்வரனுடைய ஜெயந்தி பிறந்த நாள் என்று சொல்வார்கள். புராணத்தில் எப்போவுமே டிஸ்பியூட்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு டைமில் மாறி 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 ஒவ்வொரு விதமாக சொல்லி அது இன்னும் ஆயிடும். எனிவே, சனிக்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வர்றது ரொம்ப ஒரு மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் டே அப்படின்னு சொல்லுவாள். அப்படி அவருடைய திருநாமம் இதே இந்த சாட்டர்டே இன்னைக்கு கொடுத்து. அப்போ நமக்கெல்லாம் அவருடைய அனுகிரகம் இருக்குது என்ற அர்த்தம். நம்மளாம் சத்கர்மா பண்ணியிருக்கோம் என்றோம். கர்மா என்றால் சனி, சனி என்றால் கர்மா. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஆக இந்திராணி கொடுக்கக்கூடியதான போகம், அந்த சொர்க்க சுகம், சொர்க்க போகம் எனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும். திருடி குரு, அது அழியவே கூடாது. 99 வயசா 100 120 வயசானாலும் ஆரோக்கிய திடகாத்திரமாக சுகபோகங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு 32 பல்லும் அப்படியே இருக்கணும், விழுந்து போகாம. நினைச்ச மாத்திரத்தில் முறுக்க கடிச்சு சாப்பிட்றதுக்குள்ளதான ஒரு சக்தி இருக்கணும். நான் தமாஷ் சொல்றேன். இப்படி மகேஷி பத சம்ரப்த வரவாகன வாகனே, மகேஸ்வரியான பரமேஸ்வரி, மத்தமாதங்கி, மகாசரஸ்வதி, வாராகி, மகாசரஸ்வதி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி போன்றதான தெய்வீக உருவத்தில் இருக்கிறதான இந்த மகேஸ்வரி உன்னுடைய பாத பத்மங்களை, திருவடிகளை எனக்கு நித்தியம் தியானம் செய்யக்கூடியதான பாக்கியம் கிடைக்க வேண்டும். உன்னுடைய 2 பாதங்களாக அமைய வேண்டும் என்னுடைய 2 கண்களும். நான் கண்ணை திறந்து பார்க்கிற நேரத்திலெல்லாம் உன்னுடைய திருவடிகளைத்தான் நான் காண வேண்டும். அதுதான் பரமானந்த சுகம், திருடமான போகம். அதுதான். மற்றெல்லாம் திருடதா இல்லாதது. ஸோ திருடி குரு அப்படின்னு அந்த நாமத்தை சொல்லி மகேஷி பத சம்ரப்த வரவாரண வாகனே, வனத்தில் ராஜாவாக இருக்கக்கூடியதான சிம்ஹாரூடையாக, சிம்ஹத்தினால சலனம் செய்யக்கூடியதான மகாசக்தி ஸ்வரூபிணி சாமுண்டேஸ்வரி மகாமாயை மகேஸ்வரி என்று வாழ்த்தி நாம் தியானம் செய்ய வேண்டும். நிஜமங்கம் மம ரிபோஹோ ஜஹித்வம் முண்டமாலயா தர்ஷயா துவாம் ச சாமுண்டே சண்டி விக்ரம விஸ்ருதே. நிஜமங்கம் மம ரிபோஹோ. ரிபோ அப்படின்னா சத்ரு. என்னுடைய சத்ருக்கள் எல்லாம் அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸே இல்லாம ஆக வேண்டும். அவங்களுடைய நாமங்களை கூட யாரும் ஞாபகத்துக்கு வச்சுக்கூடாது. நாமாவிசேஷமாக வேண்டும். என்னுடைய சத்ருக்கள் எல்லாம் இந்த பூமியிலிருந்து அப்பிரத்யட்சமாக வேண்டும். அவங்க நித்தியமாக இல்லாமாயிட வேண்டும். நித்தியமங்கம் மமரிபோகோ, என்னுடைய சத்ருக்கள் எல்லாமே. ஜெகித்வம் உண்டமாலையா, அது ஒன்னால ஜெயிக்கப்பட வேண்டும். உன்னுடைய அருள்னாலையும் கருணைனாலையும் உன்னுடைய சாசனையினாலையும் உன்னுடைய மர்தனத்தினாலையும் என்னுடைய சத்துருக்களுடைய தலையை நீ விச்சேதனம் பண்ணி, அல்லது சேதனம், விச்சேதனம் அப்படின்னா விசேஷமாக கொள்வது, அறுப்பது. சேதனம் என்றால் சும்மா கட் பண்றது. அவங்களெல்லாம் அப்படி கட் பண்ணி ஒன்று முண்டமாலியா நீ போட்டுக்கோ. அப்புறமா அந்த அழகை நான் பார்த்து ரசிக்கிறேன். அந்த ரசிக்கிற நேரத்தில் எனக்கு என்ன தோணும்? எங்கிட்டயா நீ சத்ருதை காட்டினா என்னோட சத்ருவானவனுடைய கதிகேடு என்ன ஆகும் தெரியுமா? அம்பாளுடைய கழுத்தில் உன்னுடைய சிரஸை அம்பாள் மாலையாட்டமாக போட்டுப்பள். பி கேர்ஃபுல். இது நம்ம மனசில் என்ன கூட போரும். நம்மளுடைய சத்ருக்களுக்கு இந்த மாதிரி தாக்குதல் கிடைக்கும். அம்பாளுடைய கழுத்தில் மாலையா போட்டுக்கிறதுக்கும் ஒரு யோகம் வேணும். ஆனால் இங்கே அப்படி பிரசம்சை பண்ணி சொல்லலை. நிஜமங்கம் அமரிபோகோ ஜஹித்வம் முண்டமாலையா தர்ஷயா துவாம்ச சாமுண்டே. எனக்கு அப்படி ஒரு தரிசனத்தை கொடுமா. ஏன்னா உன்னோடு கரத்துக்குள்ள மாட்டி விட்டானானா, என்னுடைய சத்ரு என்னுடைய கரத்துக்குள்ள அகப்பட்டு கொண்டானால் அவனுக்கு நிச்சயமாக தப்பிச்சு வெளியே வர முடியாது. அது எந்த விதமான சந்தேகம் இல்லை எனக்கு கையில். அப்போ எனக்கு ரொம்ப தைரியமாகவும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ முடியும் இந்த பூலோகத்தில். தர்ஷயா தொம்ச சாமுண்டே, ஹே சாமுண்டே, எனக்கு நீ அப்படி ஒரு தரிசனத்தை கொடு. முண்டமாலம் போட்டு இருக்கக்கூடியதான உன்னுடைய பிரபஞ்சகாலமாக இருக்கக்கூடியதான அந்த பெரிய திருமேனியோட எனக்கு தரிசனத்தை கொடு. சாமுண்டி விக்ரமஸ்ருதே, விக்ரம விஸ்ருதே. கிரமம் என்றால் ஒரு சிட்டை, விக்ரமம் என்றால் சிட்டை இல்லாதது. சிட்டை என்றால் டிசிப்ளின், மெத்தடாலஜி, டெக்னாலஜி, இதுக்கெல்லாம் பேர். விக்ரமம் அப்படின்னா
எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் சுவேச்சையா சொந்த இஷ்டத்துக்கு யாரை கிடைச்சாலும் துவம்சம் பண்ணக்கூடியதான ஒரு மகாசக்தி தான் இந்த சாமுண்டைக்கு இருந்தது. அந்த யுத்த பூமியில அம்பாள் குதிக்கிற குதிக்கில யாரெல்லாம் நடுவில் மாட்டிப்பா ஆண்டவனுக்கு தான் தெரியும். நிறைய தேவர்களும் சிக்கிக்கிறார்கள். அம்மா 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 கத்தனை நேரத்தான் அப்படா காலை தட்டி உதறா. இது வேற ஏதோ உலகத்துல போய் விழும், இங்கேருந்து ஒரு அடி அடிச்சா அந்த காலால. அப்படியெல்லாம் இருக்கக்கூடியதான கோரஸ்வரூபிணியான அந்த சாமுண்டி தேவியை நான் தரிசனம் செய்கிறேன். பிரதப்த ஹேமாலங்கார பிரபாபூரித திங்முகாக பிராப்தயேவோ விபூதீனாம் பிரசன்னாக சந்து மாதரா. பிரதப்த ஹேமாலங்கார பிரகிருத்தியா இயற்கையாகவே, தப்தா அப்படின்னா ஜொலிக்கக்கூடியது, பிரகிருதிங்கிறதான உருவத்துல ஜுவலனம் செய்து கொண்டிருக்கக்கூடியவளாம் இந்த ஹேமாலங்கார பிரபாபூரிதமானவள். ஹேமாலங்காரம் அப்படின்னா சொர்ண வர்ணத்துல சொர்ண ஆபரணங்களால சர்வாபரண பூஷிதையாக அம்பாள் எனக்கு தரிசனம் தர வேண்டும். பிரபாபூரித திங்முகாகா, அஷ்ட திக்கும் அம்பாளுடைய இந்த ஹேம வர்ணத்துக்குள்ள அகப்பட்டு கொண்டு சர்வாலங்கார பூஷிதையாக பிரபஞ்சம் பூராவும் நிறைந்திருக்கக்கூடியதான திருமேனியோட நான் உன்னை தரிசனம் செய்கிறேன். பிராப்தையேவோ, எனக்கு அந்த பிராப்தியை கொடு, அந்த பாக்கியத்தை கொடு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடு. விபூதி நாம், உன்னுடைய விபூதிகள், விபூதி என்றால் அம்பாளுடைய விசித்திரமான ஆச்சரியகரமான செயல்கள், அதுக்கு விபூதி என்றதான பேரு. தூடிகள் சேர்ந்தது, பலவிதமான தூதிகள் சேர்ந்தால் விபூதி ஆகும். விபூதி என்றால் அம்பாளுடைய ஆசிகள், அம்பாளுடைய செயல்கள், சத்விஷயங்கள், ஆச்சரியப்படக்கூடியதான கிருத்தியங்கள், இதெல்லாம் விபூதி. 13வது அத்தியாயம் லலிதா சஹஸ்ரநாமம் விபூதி விஸ்தார மார்க்கபேத சாமரஸ்யம் அப்படின்னு பேர். 14வது சிவசக்திக்கு ரூபம். எந்தெந்த பக்தர்களுக்கு, எந்தெந்த தேவர்களுக்கு, எந்தெந்த யாருக்கெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் அம்பாள் வந்து அனுகிரகம் செஞ்சால் என்னெல்லாம் விசித்திரகரமான அவதாரங்கள், அதனுடைய நோக்கங்கள், அது இருக்கிறதான ரகசியங்கள், அது இருக்கிறதான தத்துவங்கள் போன்றதான எண்ணற்றதான ஆச்சரியகரமான மகா தத்துவங்களுக்கு பேர் விபூதி. அப்படி விபூதி நாம் பிரசன்னாக சந்து மாதரகா, பிரசன்னமாக இருக்கக்கூடியவள், ரொம்ப அழகு வடிவத்தை சிரிச்ச முகத்தோட சாதகனுக்கு முன்னாடி இந்த தசமகா வித்யா ரூபிணிகளாகவும் அஷ்டமாதிர ரூபிணிகளாகவும் சப்தகன்னிகா ரூபங்களாகவும் பராசக்தியினுடைய ரொம்ப இஷ்ட வரப்பிரதாயமான துர்காலட்சுமி சரஸ்வதிங்கிறதான வடிவமாகவும் இந்திராணி வாராகி மாதங்கி போன்றதான மகாதேவிமாருடைய உருவத்திலையும் எல்லாம் நான் தியானம் செய்ய விரும்புகிறேன். என்னுடைய அந்த தியானத்தை சந்து மாதரகா, என்னை உன்னுடைய ஒரு சந்தானமாக எடுத்துக்கொண்டு நான் உன்னுடைய பிள்ளை என்கிறதான குழந்தை என்பதான அந்த அக்கறையில எனக்கு உன்னுடைய திவ்யமான இந்த தர்சனத்தை தந்து நித்தியமும் என்னுடைய மனசுக்குள்ள நீ வாழ்ந்து வர வேண்டும். அப்படியானால் எனக்கு திருமனசாகிவிடும். முன்னைய காலத்துல இந்த ராஜாக்களை எல்லாம் திருமனசு திருமனசுன்னு கூப்பிடுவார், பூசாரியை திருமனசு என்று கூப்பிடுவார்கள். இங்க சாதகன் திருமனசாக வேண்டும். எப்போ இருக்கா பகவானை வந்து இஷ்டதேவதை பராசக்தியை எல்லாம் வந்து மனசுக்குள்ள தியானம் செஞ்சு பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் திருமனசு படைத்து விடுகிறார்கள். அவர்களுடைய மனசு திருமனசாயிடும். சாதா மனசு வந்து திவ்யமான உத்தமமான மனசாகிவிடும். அதனால்தான் பிரதப்த ஹேமாலங்கார பிரபாபூரித திங்முகாக பிராப்தயேவோ விபூதீனாம் பிரசன்னாக சந்து மாதரகா. பிரசன்னவதனையாக சிரகாலம் திருடீகுருவாக சதா சர்வ காலத்திலையும் என்னுடைய மனசிலையும் சிந்தனையிலையும் புத்தியிலையும் சரீரத்திலையும் பிரவൃத்தியிலையும் எல்லாவற்றிலும் அம்பாளுடைய ஒரு அனுகிரகம் தான், அம்பாளுடைய உருவந்தான் என் கண் முன்னாடி எப்பவும் பிரசன்னமாக இருக்க வேண்டும். இது தியானம் சமாப்தம். இப்படி உன்னுடைய மகாசக்தி வாழ்ந்ததான என் புத்தியை பிரச்சோதனம் செய்யக்கூடியதான மகா திரிபுர சுந்தரி, உன்னை நான் எப்படியெல்லாம் வாழ்த்துவேன், எப்படியெல்லாம் தியானம் செய்வேன் எனக்கே தெரியாது. ஆனா உன்னுடைய பரிபூர்ணமான அனுகிரகம், உன்னுடைய ஒரு அங்கம் என்னுடைய உடம்பில் இருக்கு என்றதான உணர்வு வந்தா கூட போரும். எனக்கு என்னுடைய புத்தி உன்னை நோக்கி சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கும். புத்தியை பற்றி தெரிஞ்சுப்போம், அது போலவே தியானத்தினுடைய மகாத்மத்தையும் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டும். இந்த புத்தி என்பது என்ன? புத்தி வளர வேண்டுமானால் 5 முக்கியமான செயல்பாடுகள் நம் உடம்புக்குள்ள இருக்க வேண்டும். அப்படியானால் மட்டும்தான் புத்தி வளரும். புத்திக்கு வளர்ச்சிங்கிற ஒன்று சரியான மார்க்கத்தில் கிடையாது, பயாலஜிக்கலி கிடையாது. இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸுக்காக புத்தி பெருசாகுதுன்னு வச்சுப்போம்.
புத்தி நல்ல விகசிதமாக, புத்தி நல்ல செயல்பாடில் அடைய வேண்டுமானால் என்ன தேவை அப்படின்னா 5 முக்கியமான செயல்பாடுகள் நாம் கை கொள்ள வேண்டும். ஒன்று உறக்கம், நன்றாக உறங்க வேண்டும். 8 இருந்து 10 மணி நேரம், 8 மணி நேரம் மேக்சிமம் வரும். 6, 8, 10 மேக்சிமம். அப்படி 6, 8 மணி நேரம் நல்ல காட நித்திரையில இருக்க வேண்டும். பகவத் சிந்தனையோட உறங்கி பகவத் சிந்தனையோடு எழுந்திருக்க வேண்டும். இதுதான் நல்ல உறக்கம். 2வது வியாயாமம், எக்ஸசைஸ். உடம்பை வைத்துக் கொண்டு செய்யக்கூடியதான யோகாபியாசாதிகள், கிரவுண்ட் எக்ஸசைஸ், நடை. சிவகோவிலுக்கு நடந்து போயிட்டு வந்தா கூட பொறுமை, அதுதானே பகவானுக்கு தேவையும். அப்படி காயத்தினால, சரீரத்தினால படக்கூடியதான, அதில் சரீரத்தை வைத்துக்கொண்டு செய்யக்கூடியதான அபியாசாதிகள், அதுதான் வியாயாம. 3வது படனம், நல்ல சத்கதா சிரவணம், சத்விஷயங்களை கண்களால் பார்த்து கைவிரலால் ஒவ்வொரு வரிசையிலையும் கை விரலை வைத்துக்கொண்டு, அது சுண்டு விரல் வைத்துக்கொண்டு படிக்க வேண்டும். நித்திய படனம் செய்யணும். லிখিত ஜபம் போலவே நித்தியம் ஒரு பேராகிராஃப் ஆவதும் நாம் சத்விஷயங்களை பற்றி படிக்க வேண்டும். முக்கியமாக புராண படனம் செய்ய வேண்டும், சாஸ்திர படனம் செய்ய வேண்டும், ஸ்மிருதி படனம் செய்ய வேண்டும். உத்தமமான ஸ்லோகங்கள், ஸ்தோத்திரங்கள், நாமங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடியதான கிரந்தங்களை படிக்க வேண்டும். கிரந்தங்களை தெய்வமே இருக்குங்கிறதான நம்பிக்கையோட கிரந்தங்களை பூஜை செய்து அந்த கிரந்தங்களை சிரஸ்திலையும் கண்களிலையும் ஒத்திக்கொள்ள வேண்டும். இது கிரந்த படனம் பேர். படனம். 3வது சமூகத்தில் நல்ல சேவைகளை செய்கிறது. அதனால் என்னாகும் அப்படின்னா நல்ல சுகர் சம்பாதனம் உண்டாகும். நல்ல நட்பு, நல்ல நண்பர்களை நாம் அடைய முடியும். சத்விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அதனால் நம்மளுடைய புத்தியில் நல்ல நல்ல சிந்தனையோடு அது பெருசாக ஆரம்பிக்கும். பிகாஸ் நியூரான் கேன் ஓன்லி எக்ஸ்பேண்ட். அது தெரிஞ்சுப்போம். 5வதாக நல்ல ஆகாரம், நல்ல உணவை சாப்பிட வேண்டும், சத்து உணவுகளை சாப்பிட வேண்டும். இது இருந்தா, இந்த 5 பிரவൃத்திகள் இருந்தா புத்தி நன்றாக வளரும். அதாவது புத்தி நல்ல விஷயங்கள்ல செயல்படும். புத்தி வழியாகத்தான் இறைவன் நம்மளை நாடுகிறார். பக்தி வழியாகத்தான் நாம் இறைவனோட தொடர்பு கொள்கிறோம். புத்திக்கும் பக்திக்கும் பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஒரு கேபிளோடு ஒரு எண்டு புத்தி, இன்னொரு எண்டு பக்தி. இதுக்கு நடுவே இருக்கக்கூடியதான பாகம் தான் நம்மளுடைய சரீரம், இந்த உடம்பு. அதுபோல சொர்க்கத்துக்கும் பூலோகத்துக்கும் இருக்கிறதான கனெக்ஷன். அப்படிதான் புத்தியை ஒரு மனிதனால கொஞ்சம் பெருசுபடுத்திக்க முடியும். புத்தி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வித்தியாசமான நேரத்தில் தான் அது பூர்ணதையில் வரும். பூர்ணதை எப்படின்னா அது ஃபுல் எக்ஸ்பேன்ஷன் ஆகிடும். அதுக்கு ஆக்சுவலி நியூரான் அப்படிங்கிறதான நரம்பு மண்டலங்கள் தான் அது பூராவும் புத்தியில் இருக்கு. இதுக்கு வயரிங்னு பேரு. இப்போ எலக்ட்ரிக் வயர்லாம் போட்டுறோம் இல்லையா, அது மாதிரி. பெண்களுக்கு 11வது வயசுல அவங்களுடைய புத்தி பூர்ணதையில வந்துவிடும். அதே நேரம் ஆண்களுக்கு 14 வயசாகும் புத்தி பூர்ணதையில வரத்துக்கு. ஸோ பெண்களுக்கு தான் முதல்ல புத்தி பரிபூர்ணமாகிறது. சத்தியமா சொல்ல போனோம்னா பெண்களுக்கு தான் உலக பரிச்சயம் அதிகமாக இருக்கு. பெண்கள் ஒரு தடவை யாராவது பார்த்துட்டார்களானா அது அப்படியே போட்டோ காப்பி எடுத்தா மாதிரி, லேசர் ஸ்கேன் பண்ணா மாதிரி அப்படியே புட்டு 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 வச்சிருவாங்க யாரு அப்படின்னு. ஆண்கள் பார்த்து அதை மாதிரி பெண்களை மாதிரி சொல்ல முடியாது. பெண்கள் பேச்சினால யாரையும் மயக்கக்கூடியதான சக்தி இருக்கக்கூடியவர்கள். அதாவது மோகினி அவதாரத்தில் தெரிஞ்சுக்கிறோம். அவர்கள் கண்களால எப்பேற்பட்டவரையும் மயக்கக்கூடியதான தகுதி பெற்றவர்கள். பக்தலட்சுமி பரீவாக சலன்மீனாபலோச்சனாயே நமகான்னு ஒரு நாமம் இருக்கு. கண்களாலேயே காமேஸ்வரனை தன் கண்ட்ரோலுக்குள்ள வைத்துக் கொண்டவள் அப்படிங்கிறதா ஒரு திருநாமம் வரும். அவ்வளவு சக்தி வாழ்ந்தது. அதனால இந்த புத்தி முதல்ல பரிபூர்ணதையில் வருது யாருக்கு என்றால் பெண்களுக்கு 11வது வயசுல பரிபூர்ணதை அடைந்துவிடும். ஆண்களுக்கு 14 வயசுல தான் அது பரிபூர்ணதை அடையிறது. இந்த புத்திங்கிறது தலைக்குள் இருக்கக்கூடியதான 3 பாகமாக பிரிவிருக்கல்வா, செரிப்ரம், செரிபெல்லம், மெடிலா பிளாங்கெட்டா. அப்படி 86 பில்லியன், ஒரு பில்லியன் என்றால் 100 கோடி, 86.1 பில்லியன் நியூரோன்ஸ் சராசரியாக ஒரு வளர்ச்சி அடைந்ததான ஒரு புருஷனுக்கு ஒரு ஸ்ரீனுடைய மண்டைக்குள் தலையில. இதுல செரிப்ரம் தான் பெரிய சைஸு, மிடில் ஆஃப் த ஹெட். 69 பில்லியன் நியூரோன்ஸ் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 80% நரம்பு மண்டலங்களும் வியாப்தமாக இருக்கக்கூடியது இந்த மிடில் இருக்கக்கூடியதான போர்ஷன். இந்த புத்தி வழியாகத்தான் 200 400 பில்லியன்ஸ் நட்சத்திர மண்டலங்கள்ல இருந்து இந்த புத்தி பலவிதமான தத்துவங்களை உட்கொள்கிறது. ஒரு மனித ஜீவராசிக்கு சொர்க்கம் அடையலாம், முக்தி கிடைக்கும், மோட்சம் அடையலாம். அதுபோலவே ஒரு பிராப்தி தான் நட்சத்திர மண்டலத்தினுடைய அதிபதியாகிறது. இப்போ கிரக மண்டலத்தினுடைய அதிபதியாகனவர்கள் நவகிரகங்கள். நட்சத்திர மண்டலங்களுக்கு அதிபதியாக இப்போ துருவ மண்டலத்துக்கு துருவர் மண்டலத்துக்கு, சப்தரிஷி மண்டலத்துக்கு சப்தரிஷிகள் மண்டல தேவதைகளாக இருக்கார்கள்.
அல்லவா? முக்கியமான இந்த 400 பில்லியனுக்கு மேல் இருக்கக்கூடிய நட்சத்திர மண்டலங்கள்ல ரொம்ப சிறப்பான 28 நட்சத்திர மண்டலங்களை மட்டும்தான் நாம் பராசர மகர்ஷி நமக்கு கொடுத்திருக்கார் ஜோதிஷ் சாஸ்திரம் வழியாக. அந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இன்யூமரபிள் சக்தி இருக்கு, பிரபா மண்டலங்களோட தொடர்பு இருக்கு. அதெல்லாம் நம்ம தலையில் இருக்கிறதா ஓரோ நியூரோனையும் எடுத்து அனலைசிஸ் பண்ணி பார்க்க முடியுமா? நான் பைத்தியம் பிடிக்கும். அதுபோலதான் அது சூக்ஷ்ம வடிவமாக இந்த பிரபஞ்சத்தோட நாம் தொடர்பு கொண்டே தான் இருக்கோம். அதுதான் இருக்கிறதான மகத்துவம். அந்த சக்திகளை எல்லாம் இது உள்ளே இழுத்து கொண்டு வருது. இப்படி பெரிய இந்த புத்தி சக்தியை இந்த மகா சரஸ்வதி மாதங்கி தேவியின் தான் புத்தி, வாக்கு, சாதுரியம், அழகு, சாஸ்திரஞானம், மந்திரம், தந்திரம், யந்திரம் போன்றதான உபாசனா மார்க்கங்கள் இருக்கக்கூடியதான திறமை, இது எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடியதான தெய்வங்கள் இந்த சக்திகள் எல்லாமே தான். பொதுவாக தியானம் எதுக்காக செய்ய வேண்டும்? தியானத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியதான பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன? நிறைய ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்கு தியானம் வழியாக. தியானம் என்பது அதாவது இமேஜினேஷன்ஸ், கற்பனை, நாம் உருவாக்கக்கூடியதான இந்த கல்பனா சக்தி, அதுக்கு தியானம் என்று சொல்வார்கள். அந்த தியானம் வில் பவரோட பெருசு. வில் பவரோட எல்லாம் எவ்வளவோ மடங்கு பெருசுதான் தியானம், சங்கல்பம், இமேஜினேஷன்ஸ். இதெல்லாம் எல்லாத்த விட பெருசு எது அப்படின்னா தியானம் தான். தியான சங்கல்பம். சங்கல்பம் என்றாலே பிரம்மம் அல்லது பிரம்மன் என்றதான ஒரு அர்த்தம் உண்டு. சங்கல்பம் எடுத்துங்கோ, எல்லா பூஜைக்கு முன்னாடி சங்கல்பம் எடுத்துங்கோ, எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி சங்கல்பம் எடுத்துங்கோ. பிரம்மத்தை தான் தொட்டு வந்திக்க சொல்றார்கள். பிரம்ம ஆராதனை, பிரம்ம யஜ்னம் தான் இந்த பிரபஞ்சத்துல பூராவும் நடக்கிறது. ஏத்திஸ்டும் அவன் தான் அதுதான் பண்றான், ஸ்பிரிச்சுவலிஸ்டும் அதுதான் பண்றான், மெட்டீரியலிஸ்டிக்கும் அதுதான் பண்றான். எல்லாரும் இறைவன் இருக்கு இல்லையே சொல்றவனும் எல்லாருமே பண்றது என்ன அப்படின்னா பிரம்ம சங்கல்பம் தான் உலகத்துல நடக்கிறது. புரியுறதா? அதனால நம்ம பூஜா கர்மங்கள்ல எந்த ஒரு விஷயங்கள் செய்யறது சங்கல்பம் எடுக்க சொல்றார்கள். அந்த சங்கல்பம் என்றாலே பிரம்மம் என்று சொல்ல காரணம் அதுதான். அப்படி எல்லாத்தோடைய அதிகமான சக்தி இந்த சங்கல்பத்துக்கு இருக்கு, அதாவது தியான சங்கல்பத்துக்கு இருக்கு. புத்தியை அவனுடைய சொந்த இஷ்டத்துக்கு செயல்பட வைக்கக்கூடியதான ஒரு ஆற்றல் திறமை யாருக்கு இருக்கு அப்படின்னா தியான சங்கல்பத்துக்கு இருக்கு. தியானம் வழியாக நம்மளால தீர்மானம் பண்ண முடியும் பல விஷயங்களை. தியானம் வழியாக நம்மளுடைய செயல்களை பலதையும் நம்மளால் செய்ய வைக்க முடியும். முடியாமல் இம்பாசிபிளான விஷயங்கள் எல்லாம் கூட பாசிபிள் ஆக்கி மாற்றக்கூடியதான சக்தி இந்த தியான சங்கல்பத்துக்கு இருக்கு. யார் யார் எப்படி எப்படி தியானம் செய்கிறாளோ அதுக்கேற்றபடி அவர்களுடைய புத்தி செயல்படும், புத்தி எக்ஸ்பேண்ட் ஆகும், அந்த நியூரோன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அப்படிதான் அந்த புத்தி சக்திங்கிறது ஒன்று உருவாகிறது. மனசை கண்ட்ரோல் பண்றதும் இந்த புத்தியால முடியும், அதாவது புத்திக்கு அடிப்படையான தியானத்தினால முடியும் அர்த்தம். நம்மளுடைய உடம்பு எந்த விதமான செயல்பாடுல ஏற்பட வேண்டும் என்பதற்கு புத்தி கொடுக்கக்கூடியதான இன்ஸ்ட்ரக்ஷன் மனசு வழியாக, மனசும் புத்தியும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணித்தான் பலவிதமான ஆக்ஷன்ஸ் நம்ம செய்கிறோம் அல்லவா? அப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த சங்கல்பம் என்கிறதான தியானம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா எலும்பச்சம்பழம் இருக்கு. எலும்பச்சம்பழத்தை ஒரு கத்தியால நல்லா கட் பண்ணி அப்படின்னு சொல்லறதுக்குள்ளே நாக்கில தண்ணி ஊறும். இது யாரு சொல்லி கொடுத்தா? யூ ஆர் நாட் ஈவன் கட்டிங் ப்ராப்பர்லி பிசிக்கலி. ஒரு எலும்பச்சம்பழத்தை எடுத்து நடுவே கட் பண்ணி அதுல கொஞ்சம் உப்பை தடவினா அப்படி சொல்றதுக்குள்ள நாக்குக்குள்ள தண்ணி ஃபுல்லாயிடும். இதே மாதிரி தான் யா குந்தேந்து துஷாரஹாரதவளா, யா சுப்ர வஸ்திராவிரதா, யா வீணா வரதண்ட மண்டிதகரா, யா ஸ்வேத பத்மாசனா, யா பிரம்மாச்சுத சங்கர பிரபிருதிபிர் தேவை சதா பூஜிதா, சாவாம் பாது சரஸ்வதி பகவதி நிஷேஷாட்யவா. இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு நாம் இதை சொல்லுவோமானா நமக்கு என்ன நடக்கும்? உடனடியாகவே அந்த சக்தியினுடைய யதார்த்தமான பிரதிபலனம் நம்ம உடம்புல ஏற்படும். அப்படிதான் தியானம் செய்யறவங்களுக்கெல்லாம் இந்த பலவிதமான மகா தெய்வீக திவ்ய சக்திகளினுடைய அனுகிரகம் அபரிமிதமாக அவங்க உடம்புக்குள்ள போடுறது. முக்கியமாக மனசு, புத்தி இது ரெண்டும் பெருசாகிறதுக்கு ரொம்ப உதவுகிறது தியானம். தியானம் சின்ன 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 தியானம் செஞ்சு பழகி பெரிய தியானத்துக்கு போக வேண்டும். ஒரு கிரகஸ்தனை பொறுத்தவரையில் பெரிய தியானம் எதுவும் தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் ஓரோ ஸ்டெப்ஸு. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், பிக்ஷு அப்படிங்கிறதான ஓரோ ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்ஸ். யூ ஹாவ் டு மூவ் இந்த லேடரில் மேலே போனோம். எடுத்தேன் பிடிச்சேன் கவுத்தம் சொல்லி போக வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. நிறைய ஜென்மாக்கள் இருக்கு. அதனால புத்தியும் மனசும் பெருசாக தியானம் செஞ்சதுனால எதையாவது தியானம் செய்யறதுக்கு பதிலா பகவானுடைய சித்ரூபத்தை அம்பா சாம்பவி சந்திராஜ மௌலிய பர்ணா உமா பார்வதி காளி ஹைமவதி சிவா திரணயனி கார்த்தியாயனி பைரவி சாவித்ரி நவயௌவனா சுபகரி சாம்ராஜ்ய லக்ஷ்மி பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி. அந்த சித்ரூபியான பரமேஸ்வரிய
எந்தெந்த திருநாமங்கள் சொல்லி ஒவ்வொரு வித்தியஸ்தமான திரு உருவங்களை நாம் தியானம் செய்ய 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 33 கோடி தேவர்களும் 66 கோடி அரக்கர்களும் 6 கோடி மாயாசக்திகளும் பிரபஞ்சத்தில் பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடியதான சமஸ்த திவ்ய சக்திகளும் அனைவரும் நம்மளுடைய இந்த சாதா மனித உடம்புக்குள்ளேயே வாசம் செய்து அவர்களுடைய செயல்களை செய்வார்கள். அதை எல்லாத்தையும் திராணனம் பண்ணி அதை எல்லாத்தையும் முதல்வராக இருந்து நயிக்க வேண்டுமானால் புத்தி ஒரு நாள மட்டும்தான் முடியும். அந்த புத்திக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த தியானம். அப்பேற்பட்டதான தியானத்துல மனிதனுக்கு நிறைய பரிமிதிகள் இருக்கு, லிமிடேஷன்ஸ் இருக்கு அல்லவா. இந்த உலகத்தில் இருக்கிறதா சமஸ்த ஜீவராசிகளும் பல தெய்வங்களுக்கும் கூட லிமிடேஷன்ஸ்ங்கிறது ஒன்று உண்டு. அன்லிமிட்டட் லெவலுக்கு போக வேண்டுமானால் தியானத்தை உறுதிப்படுத்த வேண்டும். தியான சக்தியினால மட்டும்தான் பரிமிதியில் இருந்து அபரிமிதமான நிலைமைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு போக முடியும். ஸோ ஃப்ரம் லிமிடேஷன்ஸ் டு அன்லிமிட்டட், அதாவது இன்ஃபினைட். வெட்டவெளிக்கு எப்படி சுதந்திரம் இருக்கோ அதுபோல ரொம்ப பெருசாக முடியும். சின்ன உடம்புக்குள்ளேயே இந்த மனசை அவ்வளவு பெருசுபடுத்த முடியும். இந்த மனசினால இந்த பிரபஞ்சத்தை அளக்க முடியும். அந்த மாதிரி சக்தி எல்லாம் தியானம் நமக்கு கொடுக்கும். அதுபோல சூக்ஷ்ம லோகங்களில் இருக்கக்கூடிய ரகசியங்களை புரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் அங்க நடமாடக்கூடியதான ஜீவராசிகளோட தொடர்பு கொள்வதற்கும் தியானம் உதவுகிறது. தியானத்தினால இது முடியும். தியானம் செய்கிற நேரத்துல நம்மளுடைய மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் ஒன்றுபடுகிறது. ஒன்றுபட்டு ஏக சக்தியாகி இந்த சக்தி இந்த பிரபஞ்சத்துல நைட்ரஜன் பலூன் ஃப்ளோட் ஆகிற மாதிரி அது பாட்டுக்கு சுத்தும். அதுக்கு அந்த நேரத்துக்கு திவ்யத்துவம் அடைந்து விடுகிறது. அந்த திவ்யத்துவம் இருக்கிறதுனால உலகம் எல்லாருக்கும் தெரியும், பிரபஞ்சத்தில் ஆகாயத்தில் பார்க்குற அத்தனை பொருள்களும் ஜொலிக்கத்தான் செய்கிறது. திவ்ய தேயம் ஜொலிக்கக்கூடியதான சக்தி தான் இருக்கு. அதனால அந்த ஜொலிக்கக்கூடியதான மகாசக்திகளை எல்லாரையுமே டு சம் எக்ஸ்டென்ட் நம்மளால பார்க்க முடியும், அவங்களுடைய தொடர்பு கொள்ள முடியும், அவங்களுடைய பாஷை நமக்கு புரியும், அவ பேசுகின்றதான அந்த கொலி நம்மளுடைய காதில் கேட்கும், திவ்ய சக்ஷுஷு ஏற்படும், திவ்ய ஸ்ரோதஸ் ஏற்படும், திவ்ய சரீரம் ஏற்படும். இப்படி சொல்ல முடியாத அளவுக்கு மகா சக்திகள் எல்லாம் இந்த தியானம் வழியாக அடைய முடிகிறது. சூக்ஷ்மத்தை ஸ்தூலமாக கன்வெர்ட் பண்ணக்கூடியதான ஒரு சக்தி, திறமை ஏற்படுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுபோலவே சாந்தி, ஆனந்தம், சாந்தி, சுகம், சந்தோஷம், சாந்தி, ஆனந்தம் போன்றதான அஷ்டைசதங்களுக்கு சமமாக இருக்கக்கூடியதுதான் சாந்தியும் சமாதானமும் ஆனந்தம். இவர்களை நம்மளால அனுபவிக்க முடியும், இந்த உடம்பை வைத்துக்கொண்டே அனுபவிக்க முடியும். அதுதான் இருக்கிறதான பியூட்டி. ஏதோ திவ்ய சரீரம் கிடைச்சி ஏதோ ஊர்ல போய் எப்படி அப்படிலாம் தேவையில்லை. இருக்கிற இடத்திலேயே அம்பாளுடைய இந்த திருவுருவத்தை தியானம் செய்ய 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 அவர்களால சாந்தியையும் ஆனந்தத்தையும் அணைத்துக் கொள்ள முடியும். அவர்களுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினால சுகபோகங்களையும் அனுபவிக்க முடியும். நம்பிக்கையெல்லாம் அனுபவங்களாக மாறப்படும். உலகத்துல நிறைய நம்பிக்கை தான் இருக்கு. மனிதனுடைய வாழ்க்கையே ஒரு நம்பிக்கை. எல்லா புராண கதைகளும் ஒரு நம்பிக்கை, சாஸ்திரங்கள்லையும் ஒரு நம்பிக்கை, இந்த சயின்ஸ்லையும் நம்பிக்கை, எல்லாத்துலையும் ஒரு நம்பிக்கை. அந்த ஃபெய்த், அந்த ஃபெய்த், எல்லா ஃபெய்த்தும் நமக்கு அனுபவம் ஆகாது. இதுதான் இருக்கிறதான பெரிய ப்ராப்ளம். சாதா வாழ்க்கையில அனுபவம் கிடைக்கத்தான் நம்ம பக்குவதை அடைவோம். நம்மளுடைய மாஸ்டர்ஸ் நம்ம கைக்குள்ள வர்றது எப்போ அப்படின்னா நம்ம அனுபவிக்கிற நேரத்தில். அது வரைக்கும் பேச்சுலர் தான். அதுபோல நம்மளுடைய நம்பிக்கைகள், விசுவாசங்கள் எல்லாமே அனுபவங்களாக மாறப்படுகிறது எப்போ என்றால் தியான நேரத்தில் மட்டும்தான் அது அடையும். அம்பாள் இப்போ சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் ஒரு நாமம். சங்கு சக்கர கதாபானே, சங்கு சக்கரம் கதை எல்லாம் கையில கரங்கள்ல ஏந்தி இருக்கக்கூடியவள், நித்தின் இருக்கக்கூடியதான வைஷ்ணவியாகவோ மகாவிஷ்ணுவாகவோ, துவாரகா நிலையாச்சுதா, துவாரகைங்கிறதான உலகத்துல அல்லது ஊர்ல இருக்கக்கூடியவர், வாசம் செய்யக்கூடிய நிலை, அச்சுதம் பெர்மனண்டாக இருக்கக்கூடியவர். இது சாதாரண ஒரு கொலோக்கியல் லெவல்ல பார்க்கிறோம். ஆனா இது அனுபவமாக எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு இதே உற்று பார்த்து நாம் ஜெபம் செய்கிற நேரத்தை நம்மளுடைய மனம் வழியாக சூக்ஷ்ம வடிவத்தில் நாம் துவாரகா போயிடுவோம். துவாரகாதீசனான அந்த மகாவிஷ்ணு கிருஷ்ண பரமாத்மா நாம் தரிசனம் பண்ணுவோம். அந்த மனசு அப்படியே திரும்பி சரீரத்துக்குள்ளே உட்காரும். சொல்ல தெரியாத ஒரு ஆனந்தத்தை நாம் அடைய முடியும். இதுதான் நம்பிக்கை அனுபவமாக மாறும். அதனால தினமும் ஒரு நேரமாவதும் வைக்கிறோம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகாரேஷு சர்வதா ஓம் கம் கணபதையே நமஹா. நல்ல வெற்றி விநாயகர் மகா கணபதியை ஒரு நிமிஷ நேரத்தில் தியானம் பண்றது மந்திரத்துக்கு நாம.
இது ஒரு இதுதான். இந்த தியானம் என்ன பண்ணும்னா இவென்ச்சுவலி நாம் தியானம் செய்கின்ற நேரத்தில் தியான பொருளினுடைய ஆற்றல், சக்தி, அருமை எல்லாம் நம்ம உடம்பை சேர்ந்து வரும். எங்கிருந்து தியானம் செய்கிறார்களோ அந்த இடத்துக்கு வந்து விடும். அந்த வெளியிலிருந்து உள்ளுக்குள்ள வந்து விடும். இப்போ நம்ம மூச்சு இழுத்துக்குள்ளா சேரும், பிரபஞ்சம் பூராவும் இருக்கு ஆக்சிஜன். நாம இழுக்கிறது எவ்வளோ, நமக்கு எவ்வளோ தேவை? 32 கிலோ ஒரு நாளைக்கு தேவை ஆக்சிஜன். நம்ம வந்து இழுக்கிறோம், அது பாட்டுக்கு வரது எங்கெங்கிருந்து இல்லாமல் வந்து ஃபில்டர் பண்ணி கரெக்டாக அந்த மூக்கு 2 ஓட்ட வழியாக உள்ள புந்துடுறோம். சூக்ஷ்மம், அது பாட்டுக்கு நடக்கிறது சிம்பிளி. அதுபோல எஃபர்ட்லெஸ்ஸா நாம் இந்த சின்ன தியானங்களை எல்லாம் அர்த்தத்தோடு தெரிஞ்சு செய்யற நேரத்தில் அந்த சக்தி நம்மளை வந்து சேர்ந்துடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அப்படிதான் நம்பிக்கை வந்து அனுபவமாகிவிடும். நாம் யாரை நோக்கி தியானம் செய்கிறோமோ அந்த தியான பொருளாகி விடுவோம் ஒரு நாளைக்கு. எத்பாவம் தத்பவதிஹி. நாம் எதை நோக்கி தியானம் செய்கிறோமோ ஏதோ ஒரு நாளைக்கு அந்த தியான பொருளாகி விடுவோம். அதனால இறைவனை நோக்கி தியானம் செய்கிற நேரத்தில் இறைவனுடைய திருவுருவங்களை, இறைவனுடைய வச்சனங்களை யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரதா அப்யுத்தானம தர்மஸ்ய ததாத்மானம் சஜாம்யகம். கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுக்கு சொல்லுகிறார். அப்போ கிருஷ்ண பரமாத்மா அந்த ரதத்துக்கு மேல நிற்கிறார்ல, அமர்ந்திருக்கார். எப்படி வச்சுப்போம், அர்ஜுனன் பக்கத்தில் இருக்கார். அவரை நோக்கி சொல்லுகின்றதான இந்த திருநாமத்தை நாம் கொஞ்சமா ரிசைட் பண்ற நேரத்துல பகவானே அர்ஜுனுக்கு சொல்ற மாதிரியே நமக்கு அனுபவப்படும். அதுதான் இருக்கிறதான பியூட்டி. ஸோ தியானத்துல மட்டும்தான் அனலாக வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணக்கூடியதான ஒரு டீகோடிங் ப்ராசஸ் பை நேச்சுரலாகவே நடக்கும். அதுதான் இருக்கிறதான மகத்துவம். அதனால தான் தியானம் செய்கின்ற நேரத்தில் அந்த தியான பொருளாகவே மாறிவிடுகிறார். அதனால் தெய்வீகமான விஷயங்களை தியானம் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். சத் விஷயங்களை தியானம் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். நல்ல டிசிப்ளின் வரும், காம்னஸ் வரும், ஒரு நிதானம் வரும், சத் சுபாவம் வரும். வாழ்க்கையை ரொம்ப நல்லாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியதான ஒரு திறமை, ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்கே உருவாகி கிடைக்கும். அப்படிங்கிறதான ஒரு ரகசியம் தியானம் வழியாக கிடைக்கிறது. சாஸ்திர உலகத்துக்கு வந்து பல விஷயங்கள் லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. அந்த லிமிட்டேஷன்ஸ் வந்து பேரியராக, அது வந்து ஆப்ஸ்டிக்கிள்ஸாக தடைஞ்சு நிற்கிறது. ஆனால் தியானம் செய்கிற ஒருவனால மட்டும்தான் அந்த ஆப்ஸ்டிக்கிள்ஸை, அந்த ஃபென்சிங்கை எல்லாம் தாண்டி அப்புறம் போய் அங்கே இருக்கிறதான சுவாரஸ்யமான ரகசியங்களை புரிந்து கொண்டு திரும்பி வந்து இந்த சரீரத்துக்குள்ள உட்கார்ந்து அதை வந்து டீகோட் பண்ணி ஒரு புஸ்தகமாகவோ கிரந்தமாகவோ வெளிவிட முடியும். இது தியானம் செய்வதனால மட்டும்தான் இந்த யோக்கியதை சம்பாதிக்க முடிகிறது. மனசு, வாக்கு, காயம் எல்லாமே ஒன்றுபடும் ஒரே ஏகாகிர சித்தத்தில் வந்தக்கூடியதான ஒரு சக்தியை தியானத்தினால மட்டும்தான் உருவாக்கி கொடுக்க முடியும். அப்பேற்பட்டதான அந்த தியானத்தை அம்பாளுடைய திருநாமம் வழியாக, அம்பாளுடைய திருவுருவத்தினுடைய உருவத்துல நாம் தியானம் செஞ்சு பழகப்பட்டுட்டோமானால் நம்மளுடைய வாழ்க்கையில யாரெல்லாமோ என்னெல்லாமோ அனுபவிச்சாலும் சொல்ற விஷயத்த நானும் அனுபவிச்சேன்னு சொல்லிக்கக்கூடியதான அளவுக்கு நமக்கு பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். அம்பாள் அப்படி அனுகிரகம் மட்டும் அப்படின்னு இந்த தியானம்ங்கிறதான சப்ஜெக்ட் இதோட முடியாது. அடுத்து வந்து கவச்ச ஸ்தோத்திரம் அப்படிங்கிற நவாங்கத்துல 9வது அங்கம் அடுத்த வருஷங்கத்துக்கு எடுத்துப்போம். ஹரஹர நம பார்வதீபதே ஹரஹர மகாதேவ சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா. ஓம் பராசக்தி மாதா கி ஜெய். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.